வெல்கம் டு சென்டமேப். இந்த வீடியோ வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது எக்கனாமிக்ஸில் இண்டஸ்ட்ரியல் growth, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் சிலபஸில் இதை வந்து டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அது பார்த்தோம். அடுத்து 5 இயர் பிளான். அடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரீஃபார்ம் பார்த்தோம், நில சீர்திருத்தம், வேளாண்மையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி. டெஃபினட்டா இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஓகேவா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதுல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நம்ம இந்த தொழில் வளர்ச்சி இன்னைக்கு எப்படி இருக்கு, அஸ் ஆஃப் டுடே என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனிதன் திரும்ப அதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா என்னன்னா, கடந்த 10,000 வருடங்களாக மனிதன் வேளாண்மை செய்து வாழ்கிறான். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா கற்காலத்துல குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்தில் ஆற்றங்கரையில தங்கி வாழ ஆரம்பித்தான். அதன் பிறகு இந்த பண்டமாற்று முறை தான் இதோட அடித்தளமா இருந்தது. தொழில் வளர்ச்சினா வாணிபம், வாணிபம்னா பண்டமாற்று முறை. ஆதிகால மனிதனுக்கு தெரிந்தது ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி கொள்வது, அப்படிதான். ஓகேவா? அப்படிதான் அந்த வாணிகம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஆரம்பித்தது. அதன் பிறகு சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் கால்நடையா போனவன் அப்புறம் சக்கர வண்டியில இது போல வாணிபம் நடந்தது. அப்புறம் கடல் கடந்து வாணிபம் செய்தான் அப்படின்னு நிறைய பட்டினப்பாலையிலேயே நம்ம பார்த்துருக்கோம். வாணிபம் செய்தி பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம காவிரி பூம்பட்டினத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வணிகர்கள் வந்து சொந்த நாடு போல தங்கி சென்றனர். இந்த நாட்டு மக்களுடன் கலாச்சாரத்துடன் இணைந்து வாழ்ந்தனர். அப்புறம் நாணய தொழிற்சாலை இருந்தது அப்படின்னு நிறைய விஷயத்த பட்டினப்பாலையில சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, வாணிபம் செய்வாருக்கு வாணிபம் பேணி தமமும் பிறபோல் செய்யின் அப்படின்ட்டு. பட்டினப்பாலையிலையும் சொல்லியிருக்காங்க, அது வந்து கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு வாணிபம் செய்தியெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்படிதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் காலத்துல இந்த வாணிபத்துல சில குறைகள் இருந்தது. குறைகள் மீன்ஸ் என்னன்னா, அந்த ஏமாத்துறதெல்லாம் சிலர் செஞ்சிருக்காங்க. அப்ப அலாவுதீன் கில்ஜி சந்தை முறை சீர்படுத்தி எடை அந்த அளவு ஏமாத்துறாங்களே, இப்போ 1/2 kg ஒருத்தர் ஏமாத்துறாருன்னா அவருடைய 1/2 கிலோ சதையை வெட்டி வைத்திருக்கிறார். இப்படி வந்து சந்தை முறையை வந்து திவானி ரியாசத் என்ற பெயர்ல அலாவுதீன் கில்ஜி சீர்படுத்தி இருக்காரு. இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்த வாணிபம் தொடர்பான சில செய்திகளை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள், இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஏரியா வெளிநாட்டு பயணிகள் ஒரு கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்க. யாருடைய ஆட்சி காலத்துல வந்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். வெளிநாட்டு பயணிகள் குறிப்புல இது ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்திலையும் அகழ்வாராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அவங்க வாணிபம் செய்தது மெசபடோமியா, ரோமன் போன்ற நாடுகளுடன் வாணிபம் செய்தது. அதெல்லாம் அந்த ஆர்காலஜி, அந்த பொருட்களை வச்சு அந்த நாணயங்கள் என்ன கண்டுபிடிக்கப்பட்டதோ அதை வச்சு எத்தனை கிலோமீட்டர் தூரம் பரவி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5,000 6,000 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த காலத்துல வாணிபம் செஞ்சிருக்காங்க. ஒரு கால்நடையாவோ இல்ல விலங்குகள் மேலேயோ வாணிபம் செஞ்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல தொழில் புரட்சி ஏற்பட்டது. தொழில் புரட்சினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? மூலப்பொருட்களோட அந்த அளவை பெருக்கி இயந்திரங்களை கொண்டு அதிக பொருட்களை உற்பத்தி செய்வது. தொழில் புரட்சி எங்கு ஏற்பட்டதுன்னே ஒரு வருஷம் கேட்டாங்க டைரக்டா. இங்கிலாந்துல தான் தொழில் புரட்சி ஏற்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலனி ஆதிக்கம், நாடு பிடிப்பது, ஐரோப்பியர்கள் வருகை, இப்படியே வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது தொழில் வளர்ச்சியில. ஓகேவா? அடுத்து வணிகவாதம். வணிகவாதம் வந்துடுது. அப்புறம் அதுக்கு எதிராக பிரான்ஸ்ல வந்து இயற்கைவாதம் வருது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன காலப்போக்குல மாறுது. இதோட போக்கு வந்து மாறுது. அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்க. ஆங்கிலேயர்களோட நோக்கம் என்ன? கிட்டத்தட்ட 250 இயர்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவின் இயற்கை வளங்களை எடுத்து உற்பத்தி செய்து அதே பொருட்களை இந்தியாவில் பன்மடங்கு அதிகமாக பெருக்கி வித்தார்கள். அதே இந்திய பொருள் வந்து இங்கிலாந்துல வித்தாங்க அப்படின்னா அதிக வரி அவங்க வந்து விதிச்சாங்க இந்திய பொருள்களுக்கு. ஆனா இங்கிலாந்து பொருட்களை இந்தியாவில் இருக்கும்போது வரியே கிடையாது. இப்படி அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாங்க. இதைதான் பாத்தீங்கன்னா செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படும் தாதாபாய் நவ்ரோஜி வந்து செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கிற கோட்பாட்டுல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது ஆங்கிலேயர்கள் செய்த அந்த 200 மெட்ரிக் டன் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்க. மக்களை இங்க பஞ்சத்துல செயற்கையாவே ஒரு பஞ்சத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் தாதாபாய் நவ்ரோஜி. தனிநபர் வருமானம் பற்றி இந்தியாவில் முதலில் ஆராய்ந்தவர் யாருன்னு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதுவும் தாதாபாய் நவ்ரோஜி தான். ஓகே,
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்கள் நலிவடைந்து நம்ம ஃபுல்லி பிரிட்டிஷை டிபெண்ட் ஆகிற மாதிரி நம்மளை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஓகேவா? மூலப்பொருள் வளங்களை சிதைத்து இதை ஒரு வருஷம் எப்படி கேட்டாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வருகையால் இந்தியாவில் மிக மோசமாக பாதிப்படைந்த தொழில் எதுனா நெசவு தொழில். நெசவு தொழில் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கைவினை தொழில் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் ஒழித்து விட்டார்கள். அதனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தொழில்துறை அடித்தளமே இல்லாம போயிருச்சு. இப்போ ஆங்கிலேயர்கள் காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்தது. அதன் பிறகு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த பாடத்துல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேவா? இதுலயே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி அந்த சுரண்டல் பண்ணாங்க அப்படிங்கறத இன்னும் டீட்டெயிலா சொல்றாங்க. ஆங்கிலேயர்கள் தடையில்லா வாணிப கொள்கையை பின்பற்றி இந்திய கைவினைப் பொருட்களை மிக குறைந்த விலைக்கு வாங்கி ஐரோப்பிய சந்தைகளில் அதிக விலைக்கு விற்றனர். நம்ம கைவினை பொருளை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஓகே, இது எப்படி இதெல்லாம் செய்யறாங்கன்னு. அதோட மதிப்பு சில ஆயிரம் எங்க ஐரோப்பிய நாடுகள்ல. நம்மகிட்ட வாங்குறது சில ரூபாய்க்கு, 10 ரூபாய், 20 ரூபாய் இது மாதிரி வாங்கிட்டு அங்க ஆயிரக்கணக்கில் ஐரோப்பிய சந்தையில நம்ம பொருட்களை வந்து வித்திருக்காங்க. அது மாதிரி பொருட்களுக்கு அந்த வரி விதிக்கிறத சொல்லிட்டேன். நம்ம பொருட்களுக்கு அதிகமா வரி விதிப்பாங்க. அவங்க பொருள் இங்க வரும்போது வரியே விதிக்க மாட்டாங்க, இல்ல கொஞ்சமா விதிப்பாங்க. ஓகே. அடுத்து இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சூயஸ் கால்வாய் அந்த திறக்கப்பட்டது. சூயஸ் கால்வாய் திறந்தவொடனே என்ன ஆச்சுன்னா, இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்குமான தூரம் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் வந்து குறைந்து விட்டது. அதாவது ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும். அது ஆங்கிலேயர்களுக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு. இந்திய தொழில்கள் இன்னும் மோசமாக நலிவடைந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்திய தொழிலகங்களின் வீழ்ச்சி நல்லா போயிட்டு இருந்தது இந்திய தொழிலகங்கள். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 4000 5000 ஆண்டுகள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உடையது. அப்படி போன ஒரு தொழில்கள் வந்து ஆங்கிலேயர்களால எப்படி நலிவடைந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தானே, அவங்க வந்து ஆட்சி பண்ண வரல. அவங்க வந்து வந்தது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் செய்ய வந்தாங்க. வந்த இடத்துல காலனி ஆதிக்கத்தை பயன்படுத்தி பிரித்தாளும் சூழ்ச்சியை வச்சு நம்மள அடிமைப்படுத்தினாங்க. அப்ப ஆட்சியாளர்கள்லாம் யாருக்கு ஆதரவா இருப்பாங்க? அவங்க என்ன கொள்கை சட்டம் இயற்றினாலும் அதுக்கு தான் ஆதரவா இருப்பாங்க. உற்பத்தியாளர் மூலப்பொருளின் ஏற்றுமதியாளராக மாறுதல். ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவிலே ஒரு பொருளை உற்பத்தி அவங்களே பண்ணுவாங்க, பண்ண வைப்பாங்க. அவங்களே ஏற்றுமதியாளரா மாறுவாங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சர். வாணிபத்துல அது மாதிரி இருக்காது. ஆனா ஆங்கிலேயர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உற்பத்தியும் அவங்களே பண்ணுவாங்களாம், அதை ஏற்றுமதியும் அவங்களே பண்ணுவாங்க. திரும்ப அது வந்து பினிஷ்டு குட்ஸா திரும்ப கொண்டு வந்து இங்கேயே சந்தைப்படுத்துவாங்க. இப்படி ஒருத்தரே வந்து பல கட்டத்திலையும் பலன் அடையுது. அப்படி வந்து ரொம்ப திறமையா பண்ணாங்க அவங்க. இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த பொருட்களோட இந்திய கைவினை பொருள், நெசவு தொழில் இதெல்லாம் போட்டி போட முடியல. அதனால இந்திய தொழில்கள் வேகமாக அழிந்தது. அடுத்து ஆங்கிலேயர்களோட அந்த வர்த்தக கொள்கை வந்து மோசமா இருந்தது. அதெல்லாம் இப்ப டீட்டெயிலா இதுல சொல்றாங்க. தொழில் மயமாதல் பின்தங்கி இருந்தது இந்திய தொழில்களுக்கு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் மயமாதல் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத இனிமே பார்க்க போறோம். தொழில் வளர்ச்சி பத்தி பார்க்கறோம்ல. இப்ப வேளாண்மை ஏன் முக்கியம்னு நமக்கு தெரியும். வேளாண்மை பாத்தீங்கன்னா நம்ம வறுமையை விரட்டுவதற்கு அதுல வந்து அதிக லாபம் கிடைக்காது. இங்க சொல்றாங்க பாருங்க. உலக நாடுகள், செல்வந்த நாடுகள், நடுத்தர நாடுகள், பின்தங்கிய நாடுகள், இல்ல ஏழை நாடுகள் அப்படின்னு எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா, நாட்டு வருமானத்தை வைத்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? வேளாண்மையை வச்செல்லாம் பிரிக்கல. நாட்டு வருமானத்தை வச்சு பிரிக்கிறாங்க. இந்த நாட்டு வருமானம் எப்படி கிடைக்குன்னா, தொழில்கள் மூலம் கிடைக்கும். தொழில்கள் மூலம் வருமானம் வரணும்னா என்ன பண்ணா, உற்பத்தி பண்ணணும். இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி எங்க வருதுன்னா, பிசினஸ், வாணிபம், தொழில்கள் மூலம் தான் ஒரு நாட்டோட அந்த ஸ்டாண்டர்டே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இந்த தொழில்களோட முக்கியத்துவத்தை இங்க உணர்த்துறாங்க. ஓகே. இப்ப முன்னேறிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட வருமானம் மோரார்லெஸ் 70-80% தொழில்துறை மூலம் தான் வரும். வேளாண்மையில இருந்து கொஞ்சம் வருமானம் தான் வரும். ஓகேவா? அது முன்னேறிய நாடுகளோட இயல்பு. அடுத்து தொழில் மயமாதல் மூலம் வேலை வாய்ப்புகள் பெருகி மக்களின் வருமானம் உயர்ந்து வாழ்க்கை தரம் மேம்பட்டது. இதெல்லாம் முன்னேறிய நாடுகளுக்கு. ஓகே, இதை சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுதந்திரத்திற்கு பிறகு இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம். இப்ப நம்ம பழமைவாதத்தை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு 76 77 வருடங்கள் ஆயிடுச்சு. அதனால ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இங்க நம்ம லைட்டா பார்ப்போம். சுதந்திரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1947ல நம்ம வந்து அறிவியல், தொழில்நுட்பம், விவசாயம், உள்கட்டமைப்பு, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, கல்வி, உடல்நலம், சுகாதாரம், வறுமை, வேலைவாய்ப்பு இப்படி எல்லா துறையிலும் இந்தியா பின்தங்கி இருந்தது. ஓகே. ஒரு செக்டார் சொல்லுங்க, அதுல இந்தியா முன்னேறி இருந்தது அப்படி எதுவுமே கிடையாது. முழுவதும் வந்து இந்திய பொருளாதாரம் மோசமான நிலையில இருந்ததா சொல்றாங்க. எந்த ஒரு துறையும் விட்டு வைக்கல, எல்லா துறையும் பின்தங்கி இருந்ததா சொல்றாங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்க என்ன சொல்றாங்கன்னா
தொழில்மயமாதல் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தொழில்மயம் ஆயிருச்சு. அது என்ன சொல்றாங்கன்னா, நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்வது தொழில்மயமாதல் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து அஸ் ஆஃப் நவ் தொழில்மயமாதல் தான் நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் உற்பத்தியாளர் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே உற்பத்தி பண்றாங்க. ஒரு பொருளோட தேவையை உணர்ந்து தொழில் செய்றாங்க. அது இன்னைக்கு நடக்குது. அதான் சொல்லுவாங்க. தொழில் முனைவோர் யாரை போல செயல்படுகின்றனர்னு கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்லயே ஒரு கொஸ்டின். தொழில் முனைவோர் வந்து என்டர்பிரினியர்ஷிப் அப்படிம்பாங்களா, அவங்க வந்து கழுகை போல செயல்படுவார்கள். கழுகு எப்படி தூரத்திலே இருந்து கீழே எல்லாத்தையும் பார்க்குமோ, அதே மாதிரி தொழில் முனைவோர் நுகர்வோர் வந்து எதை விரும்புறாங்க, எந்த பொருளை அவர்ட்ட சேர்த்தா வாணிபம் சிறப்பும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து அந்த நேரத்துல அந்த தொழில் செய்வாங்க. அததான் என்ன சொல்றாங்கன்னா, தொழில்மயமாதல் அப்படிங்கிறாங்க. தொழில்துறையோட சிறப்புகள் சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்ப வேளாண்மையோட சிறப்புகள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு நாட்டின் அந்த வளர்ச்சி தொழில்துறையை வைத்து அளவிடப்படுவதால் இதோட சிறப்புகள் பார்க்கிறோம். உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் அப்படின்னு கவிமணி சொல்லியிருப்பார். இது வந்து பயங்கர மீனிங்ஃபுல்லானது. உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஒரு நாடு இந்த தொழில்ல மட்டும் முன்னேறி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து பத்தாது. உலக நாடுகளோட போட்டி போட முடியாது. அப்ப அனைத்து தொழில்களிலும் ஒரு நாடு சிறந்து இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு என்ன பண்ண முடியும், வல்லரசு நாடாக மாற முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஷாஜகான் ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு வருகை தந்த பெர்னியர் இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்வதை கண்டு வியப்படைந்தார். ஷாஜகான் காலத்துல பெர்னியர் அப்படிங்கிற வெளிநாட்டு பயணி தன்னோட குறிப்புல என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் வந்து நம்ப முடியாத அளவில் பல டைப் பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க. அதை பத்தி அவர் சொல்றாரு. குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, மயிலாசனம், பட்டு, தங்கத்திலான அந்த தரை விரிப்புகள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. மயிலாசனம், பட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பொருளாதார ஆய்வறிக்கை இந்தியாவை நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று கூறுகிறது. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருளாதார அறிக்கை என்ன சொல்லுது, நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்டது இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுந்தர் பிச்சை வந்து இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு. 11th புக்ல இருக்கு, இதெல்லாம் பாத்துங்க. அடுத்து தொழில் செய்ய உகந்த நாடுகளின் பட்டியல்ல இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருகிறது. ஓகே, 1947ல என்ன சொன்னோம், சுத்தமா ஒரு தொழில்துறை அடித்தளமே இல்லாம வந்து நம்ம இந்தியா இருந்தது. ஓகே, ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது, தொழில்துறை அடித்தளம்ங்கிறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழில் செய்ய உகந்த நாடுகள்ல அந்த ரேங்க் ரிலீஸ் பண்றதுல இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது அப்படிங்கறது ஒரு நல்ல சைனா சொல்றாங்க. ஆசியாவின் 3வது பெரிய பொருளாதாரம் இந்தியா. ஓகே, சைனா, ஜப்பானுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3வது பெரிய பொருளாதாரமா இந்தியா இருக்கு, அதான் சொல்றாங்க. அடுத்து வாங்கும் திறன் சமநிலைன்னு சொல்லுவாங்கல்ல, பிபிபி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. வாங்கும் திறன் சமநிலையில இந்தியா உலக அளவில் 3ஆம் இடம் இருக்கு. இதெல்லாம் தொழில்துறையோட சிறப்புகளா சொல்றாங்க. இணையதள பயன்பாட்டில் 2ஆம் இடம், உலக அளவுல 2ஆம் இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா தான் என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்று கூறியவர் ஒன்னு புக்ல கொடுத்திருக்காங்க, எட்வர்ட் பெயின்ஸ். ஓகே, என்ன சொல்றாருன்னா, பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா தான் என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதனுடைய நாகரிகத்தை வந்து இது காட்டுது. இப்ப பருத்தி வந்து உலகம் முழுவதும் உற்பத்தி செய்யப்படுது. இப்ப மான்செஸ்டர்னு ஒண்ணு இங்கிலாந்துல இருக்கு, அதுதான் பருத்தி உற்பத்திக்கு புகழ்பெற்ற இடம். அதனாலதான் நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கோயம்புத்தூரை சொல்லுவோம், வட இந்தியாவின் மான்செஸ்டர்னு கான்பூரை சொல்லுவோம், இந்தியாவின் மான்செஸ்டர்னு அகமதாபாத் அல்லது மும்பையை சொல்றாங்க. இந்த மான்செஸ்டருங்கிற ஊர் எங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கு. ஆனா அங்கேருந்து வந்த ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா தானா, இந்தியா உண்மையான வரலாற்று காலத்துக்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது அப்படிங்கிற இதையும் இங்க சொல்றாரு. அடுத்து அந்த காலத்துல புகழ்பெற்று இந்த சில பொருளை சொல்றாங்க. மணி தயாரிக்க பயன்படும் வெண்கலம் வந்து சௌராஷ்டிரா அது பெயர் பெற்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. தகரம் வங்காளத்துல உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. மஸ்லின் ஆடைகள் வந்து டாக்காவில் செஞ்சிருக்காங்க. மஸ்லின் ஆடைகள் அப்படிங்கிறது ரொம்ப புகழ் பெற்றது. பட்டு துணி போலவே இருக்கும், இன்னும் சாஃப்டா இருக்கும். பட்டை விட பல மடங்கு சாஃப்டா இருக்கும். அதான் சொல்லுவாங்க, எகிப்துல அந்த மம்மிகள் இருக்குல்ல, அது வந்து மஸ்லின் துணிகளால் சுற்றப்பட்டு இருந்தது அப்படின்னு தொல்லியல் துறை ஆய்வுல சொல்றாங்க. அது மஸ்லின் துணி எங்க இருந்து போனுச்சு, நம்ம இந்தியாவில இருந்து, அதாவது டாக்கா, இன்னைக்கு வந்து டாக்கா, அதோட பெருமையை வந்து சொல்றாங்க. அப்புறம் ஒரு 50 மீட்டர் நீளம் உள்ள ஒரு மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள், ஒரு மேட்ச் பாக்ஸ்க்குள்ள சுருட்டி வச்சிடலாம், அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க. ஓகேவா. ஓகே, இப்ப இதெல்லாம் நம்ம
மிஸ்சலேனியஸா பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுதந்திரத்திற்கு பிறகு நம்ம என்ன செஞ்சோம்? இந்தியாவின் தொழில்துறை அடித்தளமே இல்லாம இருந்துச்சு. அதன் பிறகு நம்ம எடுத்த முயற்சிகள் என்ன? இதுலேருந்து தான் முக்கியமா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தொழில் கொள்கை. ஓகே. இது அடிக்கடி கேட்பாங்க. இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை தீர்மானம் எப்போது வெளியிடப்பட்டது? இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை எந்த வருடம் வெளியிடப்பட்டது? இப்படி அடிக்கடி கேட்குறாங்க. 1948 6 ஏப்ரல் 1948 வித் டேட்டோட பார்த்துக்கணும். இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை தீர்மானம் எப்போது வெளியிடப்பட்டது? 6 ஏப்ரல் 1948. நான் சொல்லியிருக்கேன், சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம டேட்டோட தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ பிளானிங் கமிஷன் திட்டக்குழு எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 மார்ச் 1950. நிதிக்குழு எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 22 நவம்பர் 1951 நிதிக்குழு. தேசிய வளர்ச்சி குழு 6 ஆகஸ்ட் 1952. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால வித் டேட் நமக்கு தெரியணும். இங்க முதல் தொழில் கொள்கை 6 ஏப்ரல் 1948ல இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை வெளியிடப்பட்டது. ஓகே, அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸ்டு எக்கனாமி இருக்குல்ல, அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துறாங்க தொழில் கொள்கையில. இதுக்கு முன்னாடி வந்து பிளைண்டா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஜவஹர்லால் நேரு. இதுல என்ன கேட்குறாங்கன்னா, எந்த தொழில் கொள்கையில் கலப்பு பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் அதுல தான் கலப்பு பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? கலப்பு பொருளாதாரம்னா என்னன்னு தெரியல. கோ எக்ஸிடென்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார், தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது கலப்பு பொருளாதாரம். இந்தியா மட்டும் இல்ல, இங்கிலாந்து, பிரேசில் போன்ற நாடு, கனடா போன்ற நாடுகளிலும் இந்த கலப்பு பொருளாதாரம் பின்பற்றப்பட்டிருந்தது. அனைத்து முக்கிய தொழில்களும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இல்ல, எல்லா முக்கிய தொழில்கள் இருக்குல்ல, இந்த குடிசை தொழில் கிடையாது, முக்கிய தொழில்களை மத்திய அரசு கட்டுப்பாட்டுல எடுத்துருச்சு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ராணுவம், விண்வெளித்துறை, இரும்பு எக்கு, இப்படி சில துறைகள்லாம் இருக்குல்ல, அணுசக்தி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு வைத்து கொண்டது முக்கிய துறைகளை, அதை சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க, இந்த பீரியட்ல குறைந்தபட்ச ஊதிய சட்டம், மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து 1948ல கொண்டு வராங்க. தொழிற்சாலைகள் சட்டம் அப்படின்னு ஒண்ணு 1948ல கொண்டு வராங்க. எல்லாம் இந்த காலகட்டத்துல கேட்டிருக்காங்க. தொழிற்சாலைகள் சட்டம் எந்த வருடம்? இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. 1948. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1948. ஓகேவா? அடுத்து இந்த தொழில் கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது தொழில் கொள்கையில சிறு தொழில்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறத ஒரு இலக்கா எடுத்து செய்யறாங்க. இது சிறு தொழில்களை முன்னேற்றுவது இதோட ஒரு இலக்கா இருந்தது. அடுத்து இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இந்தியன் ஃபினான்சியல் கோஆபரேஷன், இண்டஸ்ட்ரீஸ் ஃபினான்சியல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் நிதி கழகம் அப்படின்னு ஒன்று 1948ல ஆரம்பிக்கிறாங்க. இந்திய தொழில் நிதி கழகம். ஓகேவா? இது ஒரு முக்கியமானது, பார்த்துக்குங்க. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம், இது ரொம்ப முக்கியம். இது இந்த இதுலயே பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம், இது வந்து 1951ல கொண்டு வரப்பட்டது. பாத்துங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்லன்னா, முதல் தொழில் கொள்கை எந்த வருடம்னா 6 ஏப்ரல் 1948, அது ஒன்று பாத்துங்க. அடுத்து கலப்பு பொருளாதாரம் எந்த தொழில் கொள்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா முதல் தொழில் கொள்கை. அடுத்து அனைத்து முக்கிய தொழில்களும் மத்திய அரசின் கீழ் வந்தது. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948, தொழிற்சாலைகள் சட்டம் 1948, தொழில் தகராறுகள் சட்டம், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்மாங்க 1947, தொழில் தகராறுகள் சட்டம் 1947. சிறு தொழில்களை முன்னேற்றுவது முதல் தொழில் கொள்கையில ஒரு நோக்கமா இருந்தது. இந்திய தொழில் நிதி கழகம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1948. அதை விட முக்கியம், தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1951ல கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த முதல் தொழில் கொள்கையில தொழில்களை வந்து 4 வகையா பிரிச்சாங்க. கேட்பாங்க, எந்த தொழில் கொள்கையில் தொழில்கள் 4 வகையாக பிரிக்கப்பட்டது அப்படின்னா முதல் தொழில் கொள்கை. எந்த தொழில் கொள்கையில் தொழில்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா இரண்டாவது தொழில் கொள்கை. அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? 4 வகையாக பிரிக்கப்பட்டது முதல் தொழில் கொள்கை, 3 வகையாக பிரிக்கப்பட்டது இரண்டாவது தொழில் கொள்கை. ஓகே, அடுத்து தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951ல கொண்டு வந்தாங்க, தோட்ட தொழிலாளர் சட்டம். அடுத்து சுரங்க சட்டம் 1952ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நிதிக்குழு 22 நவம்பர் 1951ல கொண்டு வந்தாங்க. தேசிய துறைமுக வாரியம் 1950ல. ஏன்னா இப்பதான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம், நமக்கு நிறைய செய்ய வேண்டிய இருந்தது பணிகள்.
பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, இந்தியாவை மேம்படுத்துவதற்கு. அதனால தான் நிறைய சட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில். தேசிய துறைமுக வாரியம் 1950. மைய அரசின் முற்றுரிமை, ரயில்வே, ராணுவம், அணு ஆற்றல், தபால். நான் சொன்னேன்ல, மைய அரசு சில முக்கிய தொழில்களை தன் வசம் வைத்துக் கொண்டதுன்னா இதான். தபால், ரயில்வே, ராணுவம், அணு ஆற்றல். இன்னைக்கும் இது மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு, பாத்துங்க. மாநில அரசு கிட்ட பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள், வாகன உற்பத்தி, இரும்பு, நிலக்கரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசு முற்றுரிமையோட இருந்தது. ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகளுக்கு சில விடுபட்டதை கொடுத்தாங்க. அதாவது தனியார் அமைப்புகளை முடிந்தவரை எப்படி ஒடுக்கி வச்சிருந்தாங்க. ஓகேவா? அதுதான் இப்ப தனியார் மயம் வந்த பிறகு தனியார் அமைப்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஓகே, அடுத்து பாருங்க. இரண்டாவது தொழில் கொள்கை. இரண்டாவது தொழில் கொள்கை எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1956ல. ஓகேவா? மகளநோபிஸ் வளர்ச்சி மாதிரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. எது? இரண்டாவது தொழில் கொள்கை. அதே மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரினா பிசி மகளநோபிஸ். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரி? பிசி மகளநோபிஸ். முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹெரால்டு தோமர். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்திய புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படும் மகளநோபிஸ் வங்காளத்தை சேர்ந்தவர். இவரோட மாதிரி அடிப்படையில இரண்டாவது தொழில் கொள்கை அமைக்கப்பட்டது. இரண்டாவது தொழில் கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. நல்லா பாத்தீங்க. முதல் தொழில் கொள்கையின் நோக்கம் சிறிய நிறுவனங்களை, சிறு தொழில்களை முன்னேற்றுவது. இரண்டாவது தொழில் கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. பாத்தீங்களா? எந்த தொழில் கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? என்ன சொல்றாங்க பாருங்க. எந்த தொழில் கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இரண்டாவது தொழில் கொள்கை. ஓகே, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தொழில்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, 6 ஏப்ரல் 1948ல முதல் தொழில் கொள்கையில தொழில்கள் 4 வகையாக பிரிக்கப்பட்டது. இரண்டாவது தொழில் கொள்கையில தொழில்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டது. 3 வகை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஷெட்யூல்டு ஏ, ஷெட்யூல்டு பி, ஷெட்யூல்டு சி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஷெட்யூல்டு ஏ அப்படிங்கிறது என்னன்னா முழுவதும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் நிறுவனங்கள். ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை கவர்மெண்டா இருக்கும். ஓகேவா? ஷெட்யூல்டு பில பாத்தீங்கன்னா அரசும் தனியார் துணையும் சேர்ந்து இயக்கும் நிறுவனங்கள். ஓகேவா? அடுத்து ஷெட்யூல்டு சில என்ன சொல்றாங்கன்னா முழுவதும் தனியார் கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு நிறுவனங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. தேசிய சிறு தொழில்கள் கழகம். ஓகே, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். தேசிய சிறு தொழில்கள் கழகம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1955ல. ஓகே, இது ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன் 1955 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய சிறு தொழில்கள் கழகம் 1955. அடுத்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் 1955. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955. அடுத்து எஸ்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது 1955. அடுத்து உணவு கலப்பட தடுப்பு விதிகள் 1955. இப்படி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு 1955ல பாத்துங்க. ஒரு நாடு தொழில் மயமாக திறமையான தொழில் கொள்கை அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதெல்லாம் இப்பதான் அவங்களுக்கு புரிய வருது. அதனாலதான் தொழில் கொள்கை கொண்டு வராங்க. திறமையான தொழில் கொள்கை அவசியம் சொல்றாங்க. தொழில் கொள்கை தீர்மானம் மூலமாக கொள்கைகள், சட்டங்கள், விதிமுறைகள் இயற்றப்பட்டு தொழிற்சாலைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. தொழிற்சாலைகளை ஒழுங்குபடுத்துறாங்க, விதிமுறைகள். ஏன்னா நம்மள்ட்ட ஒண்ணுமே கிடையாது, புதுசா இப்பதான் இயற்றோம். இந்த பீரியட்ல தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வேற மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1947ல இருந்து 50 வரைக்கும் கான்ஸ்டியூஷன் மேக் பண்றோம். இப்படி எல்லாமே நம்ம புதுசா செய்யறதுனால நமக்கு தொழில் கொள்கைகள் எல்லாமே தேவைப்படுது. சட்டங்கள், விதிமுறைகள் எல்லாம் தேவைப்படுது. ஏன்னா இனி நம்மளை நம்மளே ஆட்சி செஞ்சுக்கணும். தொழிற்சாலை சட்டம், தோட்ட தொழிலாளர் சட்டம், சுரங்க பணியாளர் சட்டம், ஒரு பிரச்சனை வரும்போது தான் அது மாதிரி சட்டங்கள் இயற்றுறாங்க. கிட்டத்தட்ட தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்த மாதிரியே 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அம்பேத்கரோட முயற்சியால தான் இன்னைக்கு நம்ம 8 மணி நேரமா ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்படி நிறைய நமக்கு சீர்திருத்தங்கள், ஒழுங்குமுறைகள் நிறைய தேவைப்பட்டது. அதற்கு தான் இந்த தொழில் கொள்கை சட்டம்லாம் இயற்றியது. அடுத்து வட்டார வேற்றுமையை குறைப்பது எந்த தொழில் கொள்கையின் நோக்கமாக இருந்தது? இந்த காரணம் கூற்று அது மாதிரி கேட்பாங்க. இரண்டாவது தொழில் கொள்கை தான். இந்திய சுரங்க பணி மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். ஓகே, பாத்துங்க. 1957 சுரங்க சட்டம் அப்படின்னு பொதுவாக கேட்டாங்கன்னா 1952. இந்திய சுரங்க பணி மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம்னா 1957. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்,
இது பார்த்தீங்கன்னா 1955. ஏன்னா இது தொழிலோட சம்மந்தப்பட்டது. என்ன செய்றாங்க அப்படின்னா, பதுக்கல் அப்படிங்கிற முறையில அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி, அதன் விலையை பன்மடங்கு உயர்த்தி விக்கிறாங்க. இதனால தொழில்கள் நலிவடைவதோட ஒரு சிலர் மட்டும் குறுக்கு வழியில் லாபம் சம்பாதிப்பார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொழில் சம்மந்தப்பட்டது. அதனால அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வராங்க. ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட்ம்பாங்க. உணவு கலப்பட தடுப்பு சட்டம் 1954ல கொண்டு வராங்க. உணவு கலப்பட தடுப்பு விதிகள் 1955ல் இயற்றப்பட்டது. இப்படி எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது தொழில் கொள்கை 1973ல கொண்டு வராங்க. அது சில புக்ல வந்து டெப்த்தா குடுத்திருக்க மாட்டாங்க. டைரக்ட்டா வந்து 1977க்கு போயிருவாங்க 3வது தொழில் கொள்கை. நீங்க பார்த்துக்கங்க. 1973 முதல் தொழில் கொள்கை 1948, 2வது தொழில் கொள்கை 1956, 3வது தொழில் கொள்கை 1973, 4வது தொழில் கொள்கை 1977. ஓகேவா? அப்ப 3வது தொழில் கொள்கை 1973, 4வது தொழில் கொள்கை 1977. இதுல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜனதா அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனதா அரசு ஏன்னா 1975ல எமர்ஜென்சியால இந்திரா கவர்மெண்ட் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜனதா கவர்மெண்ட் ஆட்சிக்கு வருவாங்கல்ல, அவங்க அறிவித்த தொழில் கொள்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977ல கொண்டு வந்தது. இவங்களோட ஆட்சி 1980ல கவிழ்ந்துரும். பார்த்துக்கங்க. இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. அடுத்து பாருங்க. சிறு தொழில்கள் துறை அந்த துறையானது குறுந்தொழில்கள், குடிசை தொழில்கள், சிறு தொழில்கள், வீட்டு தொழில்கள் என பிரிக்கப்பட்டதுங்கிறாங்க இந்த தொழில் கொள்கையில். ஓகேவா? அடுத்து பாருங்க. 5வது தொழில் கொள்கை. ஓகே. 1980. 5வது தொழில் கொள்கை 1980. நல்லா பார்த்துங்க. 1948, 1956, 73, 77, 80. 5வது தொழில் கொள்கையில ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தொழில் ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் அணுமின் நிலையங்கள் அமைத்து தொழில் வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு அழுத்தம் கொடுத்த தொழில் கொள்கை தீர்மானம் எது? பாருங்க. பிடிஎஃப் குடுப்பாங்க. அதுல வந்து நீங்க எழுதிக்கலாம். இல்ல இப்ப முடிஞ்சவங்க இப்பயே கூட நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்க. தொழில் ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் அணுமின் நிலையங்கள் அமைத்து தொழில் வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு அழுத்தம் கொடுத்த தொழில் கொள்கை தீர்மானம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா பார்த்தீங்கன்னா, தொழில்கள் அப்படிங்கிறது பொதுவா ஒரு சில இடங்களில் செறிந்தும் மற்ற இடங்கள்ல எந்த தொழிலும் நடக்காம இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இத தான் வந்து மார்ஷல் சொல்லியிருப்பாரு. அ வந்து என்ன சொல்லுவாருன்னா, தொழில்துறை மாவட்டம் அப்படிங்கிற கருத்துல ஒரு மாவட்டம் எந்த ஒரு மாநிலமா இருக்கட்டும், அதுல ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால மட்டும் நெறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. மத்த ஏரியாவுல ஃபேக்டரிஸே இல்ல. அப்படி இருக்கக்கூடாது. ஓகே. இந்த பூமியில வேஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. நல்லா கேட்டுங்க. அப்ப ஒரு மாவட்டம் இருக்கு. அங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னா, நீங்க அங்க என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் அணுமின் நிலையமாவது அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்ப அப்படிதான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தொழில்கள் எப்படி விரவி இருக்குன்னா, தூத்துக்குடி அப்படின்னா, அங்க உப்பு எடுக்குறாங்கன்னா, உப்பு தொழிற்சாலை. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப அரியலூர் வந்து அப்படி ஒரு பூமியா இருந்தது. எதற்கும் பயன்படாமல். இப்ப பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் உற்பத்தியில அரியலூர் புகழ் பெற்று விளங்குது. இப்படி வந்து எல்லா ஏரியாவிலும் ஏதோ ஒரு இயற்கை வளம் இருக்கும். அது சார்ந்த தொழிற்சாலைகளை அமைக்கலாம். ஒண்ணுமே இல்லன்னா அணுமின் நிலையமாவது அமைங்க. அப்படி வந்து ஒரு கான்செப்ட். அத வந்து 1980 தொழில் கொள்கையில சொல்லியிருக்காங்க. அணுமின் நிலையம். பின்தங்கிய பகுதியில அணுமின் நிலையம் அமையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு பொருளாதார கூட்டாட்சியை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட தொழில் கொள்கை தீர்மானம் எது? ஒரு பொருளாதார கூட்டாட்சியை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட தொழில் கொள்கை தீர்மானம் எதுனா 1980 தொழில் கொள்கை. இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்து லைசன்ஸ் ராஜ்யத்திலிருந்து பெரிய தொழில்களை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட தொழில் கொள்கை. லைசன்ஸ் ராஜ்யத்திலிருந்து பெரிய தொழில்களை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட தொழில் கொள்கை எதுனா 1980 தொழில் கொள்கை. ஓகே. லைசன்ஸ் ராஜ்யம் அப்படின்னா என்னன்னா, இந்தியாவுல வந்து அந்த லைசன்ஸ் முறை பின்பற்றப்பட்டது. என்னன்னா, ஒரு நிறுவனம் இந்த தொழிலை வந்து இந்த நிறுவனம் தான் செய்யணும். வேற யாரும் செய்யக்கூடாது. அப்படி ஒரு நிறுவனம் வந்து விண்ணப்பிக்கிறாங்க. அந்த தொழிலை செய்யனா, அவங்களுக்கு லைசன்ஸ் குடுப்பாங்க. லைசன்ஸ் குடுத்து தான் அவங்கள செய்ய வைப்பாங்க. அந்த லைசன்ஸ் வாங்குனவங்க மட்டும் தான் அந்த தொழில செய்ய முடியும். அப்படி இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு நீக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா, போட்டி சட்டம். போட்டி குழு ஏற்படுத்தி போட்டி சட்டம். எந்த பொருள யாரு வேணாலும் உற்பத்தி பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஒரு சில பொருளுக்கு மட்டும். இப்ப அணுமின் உலை, இல்ல வெடிமருந்து இது மாரி சில பொருட்களுக்கு கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனா, அந்த உணவு பொருள் இது மாரி உற்பத்தி பொருள், ஃபேக்டரி இதுக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. லைசன்ஸ் ராஜ்யத்திலிருந்து பெரிய தொழில்களை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட தொழில் கொள்கை எதுனா 1980. பின்தங்கிய பகுதிகளில்
புதிய தொழில்களை தொடங்குவோருக்கு உரிமங்களிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டதுங்கிறாங்க. பின்தங்கிய பகுதிகள் நான் சொன்னேன்ல, சில ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கும் அந்த ஏரியா மீன்ஸ் அந்த மாவட்டம். சில பின்தங்கிய மாநிலங்களும் இந்தியாவுல இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி இடத்துல வந்து தொழில்களுக்கு உரிமங்களிலிருந்து விலக்கே அளிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அந்த உரிமம் சொல்லிட்டு அதுல ஒரு நிறைய செலவாகும். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து பட்டாசு கடையெல்லாம் போடுவாங்க. ஊர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த பட்டாசு கடையெல்லாம் நீங்க அவங்க கடை வைக்கிறது தான் உங்களுக்கு தெரியும். அதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த வெடிக்கடை வைப்பதற்கு. ஃபயர் சர்வீஸ்ல போய் கிளியரன்ஸ் வாங்கணும், முனிசிபாலிட்டியில வாங்கணும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கிளியரன்ஸ் வாங்கணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க இடத்த வந்து. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? இப்படின்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது மாதிரி சில பின்தங்கிய பகுதிகள்ல அது மாதிரி இருக்கிற நிறைய ஃபார்மாலிட்டிஸை தளர்த்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் விட்டு கொடுங்க, அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் செய்யறாங்க. தொழில்களை முன்னேற்றுவதற்காக. அதை தான் இங்க சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் கொள்கை. இதுதான் கடைசி மற்றும் முக்கியமான தொழில் கொள்கை. ஓகேவா? நல்லா கேட்டுங்க. முதல் தொழில் கொள்கை 1948, 2 வந்து 1956, அடுத்து 1973, அடுத்து 1977, 5வது தொழில் கொள்கை 1980, கடைசி மற்றும் புதிய தொழில் கொள்கை நியூ எக்கனாமிக் பாலிசி எப்போதுன்னா 1991, 24 ஜூலை 1991ல புதிய தொழில் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இங்க புதிய தொழில் கொள்கை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம அப்பதான் புதுசா ரூல்ஸ், ரெகுலேஷன், விதிமுறைகள் எல்லாம் இயற்றணுமா? இப்ப சில தவறான கொள்கையை நம்ம அந்த நேரத்துக்கு பின்பற்றணும். வேற வழி இல்லை நமக்கு. ஓகே. அதாவது க்ளோஸ்டு எக்கனாமிம்பாங்க. மூடப்பட்ட பொருளாதாரம். பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம் தான் மூடப்பட்ட பொருளாதாரம். அதை நம்ம பின்பற்றுறோம். ஓகே. ஏன்னா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, ஏற்றுமதி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, இறக்குமதி பண்ணணும். ஓகேவா? இறக்குமதி பண்றதுக்கு பணம் இல்லை. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை நிலவியதால் நிறைய தொழில்களுக்கு கட்டுப்பாடு எல்லாம் போட்டு நம்ம வச்சிருந்தோம். அரசாங்கம் மட்டுமே இந்த தொழில்களை செய்யணும், தனியாருக்கு கொடுக்கக்கூடாது, வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து தொழில் செய்யக்கூடாது. அப்படி தொழில் செய்யணும்னா அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது காலப்போக்கில் நம்ம ஏன் வளர்ச்சி அடையலை, நம்ம ஏன் இன்னும் அப்படியே இருக்கிறோம், மற்ற நாடுகள் ஏன் வளருது அப்படின்னு தெரிய வந்து புதிய பொருளியல் அறிஞர்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தின் கதவுகளை உலக நாடுகளுக்கு திறந்து வையுங்கள். உலகின் எந்த ஒரு நிறுவனமும் இங்கு வந்து முதலீடு செய்யட்டும். ஆனால் நமக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும், வாணிபம் பெருகும், இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் வந்து லிபரலைசேஷன், பிரைவேட்சேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் மூன்றையும் ஒரே நேரத்துல திறந்து வைக்கிறாங்க. அது எந்த தொழில் கொள்கைனா 1991 தொழில் கொள்கை. அவ்வாறு செய்ததால் நமக்கு ஒரு சில தீமைகள் ஏற்பட்டாலும் நிறைய நன்மைகள் ஏற்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, உலகின் எந்த நிறுவனமும் இந்தியாவில் வந்து தொழில் செய்யலாம் அப்படின்னு வந்ததுனால உலகின் ஒரு இப்போ இந்தியாவில் ஒரு இது ஒரு சோடா கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன், கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி காலிமார்க் ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, பொவண்டோ இருக்குன்னா, வெளிநாட்டிலேருந்து கொக்கோ கோலான்னு ஒரு பெரிய நிறுவனம் வரும்போது அதோட இந்த பொவண்டோ இது போன்ற உள்நாட்டு நிறுவனங்களால போட்டி போட முடியாது. உள்நாட்டு தொழில்கள் நசிவடையும். இது உண்மைதான். ஆனால் அதற்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா அது இன்னும் நமக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்றாங்க. கொஞ்சம் நமக்கு ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் நன்மைகள் அதிகமா இருக்கு தெரிய வந்ததுனால இந்த புதிய தொழில் கொள்கை என்ன பண்ணுதுன்னா கொண்டு வரப்படுகிறது. நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. 1991ல கொண்டு வரப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருடங்கள் ஆகுது. உலக பொருளாதாரத்துல இந்தியா கிட்டத்தட்ட 4வது 5வது நாடா முன்னேறி போயிருச்சு. ஓகேவா? எல்லாம் இந்த ஒரு 30 வருடத்துல நடந்த ஒரு மாற்றம். ஒருவேளை இந்த புதிய தொழில் கொள்கை கொண்டு வராமல் இருந்தால் நாமும் ஒரு ஆப்பிரிக்க நாடு போல இருந்திருப்போம். ஓகேவா? அதுதான் அதோட முக்கியத்துவம் சொல்றாங்க. இப்ப புதிய தொழில் கொள்கையில என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத டெப்தா பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 24 ஜூலை 1991 அது வித் டேட்டோட பாத்துக்கங்க. இப்ப நான் சொன்ன இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் யார் எடுத்தது அப்படின்னா, அந்த காலகட்டத்துல 1991ல ஃபினான்ஸ் மினிஸ்டரா நம்ம மன்மோகன் சிங் இருந்தார். ஓகேவா? மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரதமர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஆர்பிஐ கவர்னர், அப்படி பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் தான் மன்மோகன் சிங். சமீபத்துல இறந்தாரு. இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார். அடுத்து பிரைம் மினிஸ்டர், ஏன்னா அரசின் எல்லா திட்டங்களுக்கும் மூல காரணமாக கருதப்படுவது பிரைம் மினிஸ்டர் நரசிம்ம ராவ். ஓகேவா? இவங்க 2 பேரையும் தான் வந்து ஃபாதர் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறாங்க. ஓகே. அதனால 2 பேரையும் கொடுத்து யார் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஒன்று 2 பேரோட பேர் இருக்கும், இல்லை அதுல யாரோ ஒருத்தர் பேர் இருக்கும். இவங்க தான் புதிய தொழில் கொள்கையை கொண்டு வந்தாங்க. இதுல தான் லிபரலைசேஷன், பிரைவேட்சேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜி மாடல் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படி கூட கேட்பாங்க. ஓகே. இப்ப பாருங்க,
லிபரலைசேஷன், தாராளமயம் என்றால் என்ன, அதன் விளைவுகள். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த காரணம் கூற்றுல கேட்கும்போது நீங்க புரிஞ்சு படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். தாராளமயம் அப்படின்னா என்னன்னா, உலக பொருளாதாரத்திற்கு ஈடு கொடுத்து செயல்படும் வகையில் இந்திய பொருளாதாரத்தை தாராளமயமாக்குதல், அந்நிய முதலீடுகளை ஆதரிப்பது. அதான் நான் சொன்னேன். உலக பொருளாதாரத்துக்கு ஈடுபட்டு நம்ம செயல்படணும் அப்படின்னா தாராளமயமாதல் கொள்கையை பின்பற்றணும். நம்ம அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தா சரிப்பட்டு வராது. அந்நிய முதலீடுகளை ஆதரிக்கணும். நம்ம வந்து எல்லாரையும் நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி பார்க்க முடியுமா? பார்க்கக்கூடாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொழில் செய்ய வந்தாங்க, இந்தியா முழுவதும் அடிமைப்படுத்திட்டாங்கன்னு அதை நினைச்சு பயப்பட முடியாது. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இந்தியர் விலைக்கு வாங்கி விட்டார். உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவை 250 வருடங்கள் ஆட்சி செய்த, கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு இந்தியர் விலைக்கு வாங்கி விட்டார். அவர் பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? தொழில்துறை நடவடிக்கையில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது அல்லது முற்றிலும் விலக்கிக் கொள்வது. தொழில்துறையில பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு அவ்வளவு பவர். இப்ப நீங்க ஒரு ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா 1008 ப்ரொசீஜர். அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? தளர்த்துறாங்க. ஒண்ணு ரூல்ஸ் போட வேண்டாம். விதிமுறைகளை தளர்த்திட்டு அவங்களுக்கு சலுகையும் கொடுக்குறாங்க. எப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, உங்களுக்கு லேண்டு கொடுக்குறோம். இப்படியெல்லாம் வந்து ஊக்கப்படுத்துறாங்க வெளிநாட்டு நிறுவனங்களை. ஏன்னா போட்டி, எங்க பார்த்தாலும் போட்டி. இப்ப இந்திய மாநிலங்கள்லயே பாத்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு போட்டி வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து ஈர்ப்பதற்கு. நம்ம மாநிலங்களுக்குள்ளே போட்டி அப்படின்னா நாடுகளுக்குள்ள எவ்வளவு போட்டி இருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்ப்பது. அப்படிதான் சென்னையில இன்னைக்கு நிறைய எம்என்சி கம்பெனிஸ் இருக்கு. நிறைய கார் உற்பத்தி, மொபைல் போன் உற்பத்தி, இப்படி நிறைய ஃபேக்டரிஸ்லாம் சென்னை வந்து இன்னைக்கு உலகத்துல ஒரு சிறந்த சிட்டியா இன்னைக்கு சென்னை மாறி இருக்கு. எளிதான தொழில் உரிமம் வழங்குதல். அதான் தொழில் உரிமம், அதுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வைக்கணும். ரொம்ப கிரிட்டிக்கலா வச்சா நிறுவனம் வந்து என்ன பண்ணுவாங்க? திரும்ப போயிடுவாங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய நிறுவனங்கள் போயிருக்காங்க வெக்கேட் பண்ணிட்டு. அது மாதிரி போய்விடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அது இந்திய தொழிலை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல பின்விளைவு என்னன்னு சொல்லிட்டேன். தாராளமயமாதல்ல வந்து என்ன பின்விளைவுனா, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வந்து நல்ல வசதியாகிவிட்டது. அந்த பெரிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வந்து இந்திய நிறுவனங்கள் போட்டி போட முடியாது. ஏன்னா அவன் பல பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுவான். அந்த ஃபீல்டுலயே நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா கம்மியா கோடிகள்ல முதலீடு பண்ணும். அப்ப அவங்க முன்னால போய் நிக்க முடியாது. அதனால இந்திய தொழில்கள் நசிவடைந்தது. அது ஒரு பின்விளைவு இதுல இருந்தது. ஓகேவா? மற்றபடி தாராளமயமாதலால நன்மை தான். அடுத்து பாத்தீங்கன்னா தனியார் மயம், பிரைவேட்டைசேஷன் சொல்லுவாங்கல்ல. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வளர்ச்சி வீதம் குறைவாக காணப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை மறுசீராய்வுக்கு உட்படுத்துதல். தனியார் மயம்னா என்னன்னா, இப்ப நிறுவனங்கள் வந்து அரசு செயல்படுத்துகிறது பொதுத்துறை நிறுவனங்களை. தனியார் மயம் அப்படிங்கிறது லாபத்திற்காக தனியார் நடத்துவது. ஓகே. இப்ப வந்து நேரு என்ன சொன்னார் அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இந்தியாவின் புதிய கோயில்கள். அது வந்து ரொம்ப முக்கியம். சமூக நலனை உச்சப்படுத்த பொதுத்துறை நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படணும். தனியார் துறைக்கெல்லாம் அதை கொடுக்கக்கூடாது. அவங்க லாப நோக்கத்தோட செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு நிறுவனம், இப்ப ஒரு ரயில்வே இருக்கு, இல்ல போக்குவரத்து கழகம் இருக்கு. இது வந்து லாபத்தை ஈட்டவே இல்லை. அந்த நிறுவனத்தோட வேலையை வந்து வருமானம் ஈட்டுவது. வருமானம் வராமல் நட்டத்தில் இயங்கி அரசுக்கு மேலும் கடன் பிரச்சனையை ஏற்படுத்துது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இதை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன். இதுல வந்து அவங்க வேலை என்ன? போக்குவரத்து சேவைகளை வழங்குவது, அதன் மூலம் மக்களிடம் வந்து வருமானம் ஈட்டுவது. அரசுக்கு ஏதோ ஓரளவாவது வருமானம் வர வேண்டும். இப்ப தனியார் நிறுவனங்கள் பஸ் கம்பெனி எல்லாம் இருக்கு. அவங்க நல்லா வருமானம் ஈட்டுறாங்க. ஆனா அரசு துறை மட்டும் வருமானம் ஈட்டாமல் நட்டத்தில் இயங்கினால் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும். ஒரு சுமையை ஏற்படுத்தும். நிதி சுமையை ஏற்படுத்தும். இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, அந்த இதை அப்படியே பிரைவேட்டு கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த பொதுத்துறை நிறுவனங்களோட முதலீடுகளை வந்து எடுத்து தனியாருக்கு கொடுத்து விடுகிறார்கள். அதனால அரசாங்கத்திற்கு அதிக என்ன கிடைக்குது? பணம் கிடைக்குது. இப்படிதான் வந்து தனியார் மயம் உள்ள வருது. பல நூற்றாண்டுகளாக நட்டத்தில் இயங்கி வந்த நிறுவனங்களை என்ன பண்றாங்க? தனியாருக்கு ஒப்படைக்கிறார்கள். இதைதான் இங்க தனியார் மயம் அப்படிங்கிறாங்க. ஓகே. பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து முதலீடுகளை திரும்ப பெறும் அரசின் கொள்கைக்கு முக்கிய காரணம் அரசின் நிதி சுமையை குறைத்திட. அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் மேல ஒரு 100 கோடி 500 கோடின்னு அரசோட அந்த பணம் இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்றாங்க? முதலீடுகளை திரும்ப வாங்குறாங்க. முதலீடுகளை திரும்ப பெறுறாங்க. ஏன்னா அதனால அரசின் சுமைகளை குறைக்கிறாங்க. குறைச்சிட்டு அதை பிரைவேட்டுக்கு விட்டுறாங்க. ஓகேவா? ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல,
ஒரு 500 கோடி கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஏதோ கொஞ்சமாவது கவர்மெண்ட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். நீங்க உல்டாவா என்ன பண்றீங்க? 500 கோடியும் எடுத்துக்கிட்டு திரும்ப அரசுகிட்டே கடன் கேட்குறீங்க. அவங்க உங்களோட அந்த பிசினஸ் ரன் பண்ண அப்புறம் எப்படி கவர்மெண்ட் உங்களை விட்டு வைக்கும்? இதைதான் தனியார் மயம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, உலகமயம் அப்படிங்கிறது. உலகமயம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனிநபர், நிறுவனம் மற்றும் நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை உலகின் பிற பகுதிகளுடன் இணைப்பது. இதனால் உலக வர்த்தகம் வந்து தடை இல்லாமல் நடக்கும். அததான் உலகமயம் அப்படிங்கிறாங்க. குளோபலைசேஷன் அப்படிங்கிறாங்க. இதை வந்து சங்க இலக்கியங்களே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. யாரும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா இந்த உலகம் முழுவதுமே வந்து யாரு? நம்ம ஊரு தான். இந்த உலகத்துல உள்ள இருக்கிற எல்லாருமே மக்கள் யாரு? நம்ம உறவினர்கள் தான். இந்த ஒரு பிரின்சிபல், இந்த ஒரு கொள்கையை பின்பற்றி தான் நம்ம உலகமயமாதல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றோம். ஓகே, இதனால பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட். இப்ப நம்ம இந்தியாவில் அதிகமாக விளையும் நெல், கோதுமை உலகில் ஏதோ ஒரு நாட்டுல தட்டுப்பாடா இருக்கும். அப்ப அந்த நாட்டுக்கு நம்ம நேரடியா ஏற்றுமதி பண்ணலாம். இப்ப நீங்க இது மாதிரி செய்யல அப்படின்னா நம்மள்ட்ட அதிகமா விளையிற பொருளை நீங்க என்ன பண்ண முடியும்? வேஸ்ட், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி இந்திய பொருளாதாரத்தின் கதவுகள் உலக நாடுகளுக்கு திறந்து வைக்கப்பட்டதுதான் இந்த உலகமயம். ஓகே, அந்நிய நேரடி முதலீடுகள், இருதரப்பு வணிக ஒப்பந்தங்கள், கட்டுப்பாடற்ற வணிகம் இதனை வந்து சாத்தியப்படுத்தி உள்ளது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் நேரடியாக வந்து இங்கு தொழில் துவங்குவது. அல்லது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்பாங்க, எஃப்ஐஐ. அதுல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனம் தனது ஒரு முதலீடை இந்திய நிறுவனத்தின் மீது செலுத்தி தொழில் செய்வது. நீங்க எப்படி வேணாலும் பண்ணுங்க, அதனால இந்தியாவுக்கு வந்து பெனிஃபிட் தான். ஓகேவா? அக்ரிமெண்ட். இப்ப வந்து பிரசிடென்ட் இல்ல பிஎம் வெளிநாடுகளுக்கு போறாங்கன்னா, ஒரு ரஷ்யாவுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு போறாங்கன்னா நிறைய அக்ரிமெண்ட், பல ஆயிரம் கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டு வருவாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமானதுன்னா உலகமயமாதல் மூலமாக தான் இதெல்லாம் சாத்தியமானது அப்படிங்கிறாங்க. கட்டுப்பாடற்ற வணிகம். வணிகத்துல வந்து எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. ஓகே, எவ்வளவு ஏற்றுமதி பண்ணுமோ ஏற்றுமதி பண்ணுங்க, இறக்குமதி பண்ணுங்க. இதுதான் கட்டுப்பாடற்ற வணிகம் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி. இதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இன்னைக்கு இந்தியா வந்திருக்கு. அது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்க, இன்றளவும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப மோசமா இருந்தது இந்தியாவில். அதாவது என்னன்னா சாலைகள், போக்குவரத்து, இதெல்லாம் வந்து இருப்பு பாதை எல்லாத்துலயுமே இந்தியா ரொம்ப பின்தங்கி இருந்தது. இன்னைக்கு இந்த கப்பல் கட்டும் துறையில கூட இந்தியா 16வது இடத்துல இருக்கு. ஓகேவா? ரொம்ப பின்தங்கி இருக்கு. இப்படி இதுல எல்லாம் நீங்க முன்னேறிக்கிட்டே வரோம். நீங்களே பாருங்க, இப்போ உங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ரோடு, பிரிட்ஜஸ் ஏதோ போட்டுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து என்ன காட்டுதுன்னா இன்னும் நம்ம முன்னேற வேண்டியது இருக்கு உள்கட்டமைப்பு வசதியில அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க. தொழில்நுட்ப குறைவு. தொழில்நுட்பத்திலையும் டெக்னாலஜிலையும் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அடுத்து பாதகமான வணிக சமநிலை அப்படிங்கிறாங்க. பாதகமான வணிக சமநிலை அப்படின்னா வந்து ஏற்றுமதியை அதிகரிக்கணும், இறக்குமதியை வந்து குறைக்கணும். இதை தான் சாதகமான வணிக சமநிலை அப்படிம்பாங்க. நம்மளால அது ஃபாலோ பண்ண முடியல. இப்போ வந்து குரூட் ஆயில், கச்சா எண்ணெய், உரங்கள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நமக்கு என்ன செய்யுது? இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில இருக்கும். ஓகே, நிலக்கரி நிறைய இறக்குமதி பண்றோம். அதை தான் இங்க சொல்றாங்க. சமூக பொருளாதார இடர்பாடுகள். இது இந்தியாவை வந்து பின்னால் பிடித்து இழுக்கும் பெரிய ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார இடர்பாடுகள். சமூக பொருளாதார இடர்பாடுகள்லாம் என்னன்னா கல்வி, உடல் நலம், சுகாதாரம், ஜாதி சண்டைகள், மத பிரச்சனைகள், வதந்திகளை பரப்புவது, தீவிரவாதம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் இது மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே இருக்காதுங்க. தீவிரவாதம்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா அவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு. 4 பக்கமும் எதிரிகள். இராணுவத்திற்கு அவ்வளவு செலவு செய்கிறாங்க. இதே நம்ம தொழில்துறையில இந்த செலவு பண்ணோம்னா நம்ம இந்தியா எங்கேயோ முன்னேறி போயிடும். அடுத்து ஜாதி சண்டை, மத சண்டை இதெல்லாம் உலகின் பல நாடுகள்ல கிடையாது. சில பின்தங்கிய நாடுகள்ல தான் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்றோம். இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சியை கொடுக்க முடியவில்லை. அதனால பல வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ன பண்றாங்க? திரும்பி போயிடுறாங்க தொழில் செய்யாம. இதெல்லாம் மறைமுகமாக பொருளாதாரத்தை பாதிக்கும் காரணிகள், ஃபேக்டர்ஸ். அதை பார்த்துங்க. மக்கள் தொகை, வேளாண்மை. மக்கள் தொகை வந்து நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. உங்களுக்கு நல்லாவே தெரியும். உலகின் மொத்த பரப்பளவில் இந்தியா 2.42% லேண்டு வச்சிருக்கு. 2.42% லேண்ட் இருக்கு. மக்கள் தொகை வந்து 18% மேல மக்கள் தொகை வச்சிருக்கும். ஓகேவா? உலகில் 6ல் ஒருவர் இந்தியர். இது இந்தியாவுக்கு மிக மோசமான ஒரு பிரச்சனையா இருக்கு. மக்கள் தொகை நெருக்கம்.
அதனால பாத்தீங்கன்னா வேளாண்மை நம்ம அதிகம் நம்பி இருக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு மக்கள் தொகைக்கு உணவு வேணும்ல, அப்ப உணவுக்கு நம்ம வேளாண்மையை செய்ய வேண்டியிருக்கு. நமக்கு உற்பத்தி பண்ணது போல உபரியா நம்ம ஏற்றுமதியும் செய்கிறோம். இருந்தாலும் ஒரு நாடு வேளாண்மைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தால் தொழில்துறை பக்கம் கவனம் செலுத்த முடியாது. எல்லாமே ஒரே நேரத்துல எல்லாரும் செய்ய முடியாது. அப்படி வேளாண்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தொழில்துறை பக்கம் கவனம் கொஞ்சம் குறையுது. தொழில்துறையில நம்ம கவனத்தை குறைச்சோம்னா நம்ம எப்பயுமே வல்லரசு ஆக முடியாது. இப்படி பல பிரச்சனை இருக்கு நமக்கு. ஓகேவா? இத வந்து ஒரு பெரிய இடர்பாட்டு காரணியா சொல்றாங்க. ஏற்றத்தாழ்வு, வறுமை. இத நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்தியாவுல ரொம்ப அதிகமா இருக்கு. அ பெரிய பெரிய பணக்காரர்களும் இங்க தான் இருக்காங்க. அதிக ஏழைகளும் இந்தியாவுல தான் இருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட உலகில் 20% ஏழைகள் இந்தியாவுல தான் இருக்காங்க. உலகின் 20% ஏழைகள் இந்தியா. உலகிலேயே அதிக ஏழைகளை கொண்ட நாடு இந்தியா. இப்படி வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இது பொருளாதாரத்துல ரொம்ப ஒரு புல் பேக்கா இருக்கு. புடிச்சு பின்னால இழுக்குது இந்திய பொருளாதாரத்தை. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி இந்தியாவுல சில பொருட்கள் உற்பத்திக்கு சில திட்டங்கள் கொண்டு வராங்க. அத தான் இங்க பார்க்குறோம். ஓகே. வேளாண்மை மற்றும் தொழில்துறை உற்பத்தியில சில புரட்சிகளை அறிமுகப்படுத்துறாங்க. நமக்கு நல்லா ஃபெமிலியரா தெரிஞ்சது பசுமை புரட்சி. உணவு தானிய உற்பத்தியை பெருக்க பசுமை புரட்சி வந்துச்சுல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு முக்கியமான பொருளுக்கும் ஒரு புரட்சி வந்தது. இது பேசிக்கா ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இத கொஞ்சம் நம்ம ஸ்பீடாவே பார்க்கலாம். ஓகே. கிரீன் ரெவல்யூஷன் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 1967ல கொண்டு வரப்பட்டது. உணவு உற்பத்தியில புரட்சி. அ அரிசி, கோதுமை இதுல வந்து அதிக கவனம் செலுத்தப்பட்டது. அப்ப கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உணவு தானிய உற்பத்தி. ஓகேவா? அடுத்து வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி ஆப்பரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. கமெண்ட்ல வந்து இந்த காரணம் கூற்று கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து அப்படி ஒரு கொஸ்டின் செட்டப்பே கிடையாது. காரணம் கூற்று. ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, இப்ப காலம் மாறும்போது எல்லாம் ஸ்மார்ட் வேல படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த என்ன சொல்லலாம் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாகுது. ஒரு ஒரு கொஸ்டின்ல இப்ப சென்னை கவுன்சிலிங் போயிருந்தேன். ஒரு கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 200, 300 பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அடுத்து அவங்களோட வயசு, டிகிரி இப்படி பல இது பார்க்குறாங்க. போட்டி அதிகமாயிருச்சு. அதனால இந்த காரணம் கூற்று கொஸ்டின் வந்து நெறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் கொஸ்டின இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல. ஒரு படிக்கிறத கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்கனாலே, காரணம் கூற்று தானா உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சுரும். எக்கனாமிக்ஸ்லாம் கொஞ்சம் டேஞ்சரான சப்ஜெக்ட். எப்படின்னா, புரிஞ்சு படிக்கல அப்படின்னா மாட்டிக்குவோம். சில பாடங்கள் இருக்கு. நீங்க மக்கப் பண்ணிக்கிட்டாலே போதும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த காரணம் கூற்று கொஸ்டின் அப்படிங்கிறது குரூப் 1, குரூப் 2ல ரொம்ப டேஞ்சர். ரொம்ப டஃப்பா இருக்கும். அது உண்மதான். குரூப் 4 பொறுத்தவரைக்கும் ஓரளவு நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணிறலாம். நெறைய படிச்சோம் அப்படின்னாலே இந்த காரணம் கூற்று கிளியர் ஆயிரும். ஓகே நான் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, வெண்மை புரட்சி அப்படிங்கிறது ஆப்பரேஷன் ஃப்ளட். ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லக்கூடாது. ஆப்பரேஷன் ஃப்ளட்ன்னு சொல்லணும். பால் உற்பத்தியை அதிகரிக்க கொண்டு வரப்பட்டது. ஓகே. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1970ல வெண்மை புரட்சி வர்கீஸ் குரியனால் கொண்டு வரப்பட்டது. பால் உற்பத்தியை அதிகரிப்பது. இப்ப இன்னும் புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, உலகத்திலேயே அதிக கால்நடைகள், அதாவது மாடுகள், ஆடுகள், எருமைகள் இப்படி அதிகம் உள்ளது இந்தியா எண்ணிக்கையில. ஆனால் பால் உற்பத்தியில பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா முதல் இடத்துல இருந்தது. 1960கள்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா உலகில் பால் உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக இருந்தது. நம்ம மக்கள் தொகை அதிகம், நமக்கும் பால் தேவை. அப்ப வந்து இந்த நம்ம இந்தியாவுல இருந்ததெல்லாம் அதிகம் நாட்டு மாடுகள். அந்த டைப்ல இருந்தது. அது கம்மியா தான் பால் கொடுக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஜெர்சி இன பசுக்கள் போல அந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த பசுக்கள் பார்த்தீங்கன்னா, 40, 50 லிட்டர் பால் கொடுக்கும். அப்ப அது மாதிரி பால் உற்பத்தியை பெருக்கவும், பெண்களை வந்து அந்த தொழில்ல ஈடுபடுத்துறது, ஒருங்கிணைப்பது. ஒவ்வொரு ஊர்ல பால் எடுத்து ஒரு சேர்த்து இன்னொரு ஊர்ல குடுக்குறது. இல்லன்னா அந்த பால் பண்ணைகள்ல வச்சு அத சுத்திகரிச்சு விற்பனை செய்வது. இப்படி இந்த தொழில்ல ஒரு கவனம் செலுத்துறாங்க வர்கீஸ் குரியன் அவர்களால். நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தி என்ன பண்றாங்க, இந்த வெண்மை புரட்சியில உண்மையிலேயே புரட்சி பண்றாங்க. அதனால 1970லேருந்து அஸ் ஆஃப் டுடே இந்தியா தான் உலகின் நம்பர் 1 பால் உற்பத்தியாளராக இருக்கிறது. பால் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பசுமாட்டோட பால், எருமை மாட்டோட பால் எல்லாமே இதுல சேர்த்து நம்ம பால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து வெண்மை புரட்சி. பால் உற்பத்தி வர்கீஸ் குரியன். நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. ஓகே. தேசிய பால் பண்ணை கழகம் 1970 கொண்டு வரப்பட்டது. இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. அடுத்து நீல புரட்சி. நீல புரட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வானம் ஏன், கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சர் சி ராமன் கேட்டிருக்காரு. இப்ப நீல புரட்சி அப்படிங்கிறது மீன் மற்றும் கடல் உணவுகள் இதனுடன் சம்பந்தப்பட்டது. இப்ப இந்தியாவுல பாத்தீங்கன்னா
கடல் 3 பக்கம் வந்து கடல் இருக்கு. அப்ப அத நம்ம அந்த இயற்கை வளத்த நம்ம முறையா பயன்படுத்தணும். பயன்படுத்தி இந்திய பொருளாதாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீலப் புரட்சி மீன் மற்றும் கடல் உணவுகளுக்காக வரப்பட்டது. ஃபாதர் ஆஃப் இது நீல புரட்சி ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அருண் கிருஷ்ணன். ஓகேவா? அருண் கிருஷ்ணன் தான் இதோட நீல புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து பாருங்க மஞ்சள் புரட்சி. எண்ணெய் வித்துக்கள் அந்த உற்பத்தியை அதிகரிக்க மஞ்சள் புரட்சி கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் இந்தியாவில் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதிக மக்கள் தொகையுடைய நாடு. அப்போ உணவுக்காகவே நமக்கு எண்ணெய் தேவைப்படுகிறது. உணவுக்கு ஏன்னா இது அடிப்படை அத்தியாவசிய பொருள்ல வரும் எண்ணெய் எல்லாம். எண்ணெய் எல்லாம் நம்ம பிற நாட்டில் இறக்குமதி பண்ணா அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏன்னா அத்தியாவசிய பொருள் முடிந்த அளவு வேளாண் பொருளை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் புரட்சி கொண்டு வரப்பட்டது எண்ணெய் வித்துகளுக்காக. சாம் பித்தோரா அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் எல்லோ ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எண்ணெய் வித்துகளின் அரசன் அப்படின்னு நிலக்கடலையை சொல்லுவாங்க. எண்ணெய் வித்துகளுக்காக மஞ்சள் புரட்சி. அடுத்து பொன் புரட்சி அல்லது தங்க புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தேன், பழங்கள், தோட்டக்கலைக்காக கொண்டு வரப்பட்டது. தேன், அப்புறம் வந்து பழங்கள் உற்பத்தி, தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர்மாங்கள, இதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் தங்க புரட்சிம்பாங்க. கருப்பு புரட்சி, கருப்பு தங்கம், கருப்பு வைரம் அப்படிலாம் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க டைரக்டா கொஸ்டின். கருப்பு புரட்சி பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இதற்காக கொண்டு வரப்பட்டது. பெட்ரோலியம், நிலக்கரி ரெண்டுத்தையுமே சொல்லுவாங்க. இங்க வந்து பெட்ரோலியம் மட்டும் சொல்றாங்க. கருப்பு புரட்சினா பெட்ரோலியத்திற்காக கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு நம்ம பல மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறோம். இந்தியாவில் பெட்ரோலியம் கிடைக்குது. அது நமக்கு போதுமானதாக இல்லை. ஓகே, இந்தியாவில் கோடிக்கணக்கான வாகனங்கள் இயங்குது. அதனால இந்தியாவில் எடுக்கப்படும் பெட்ரோலியம் வந்து நமக்கு போதுமானதாக இல்லை. இந்தியாவில் பெட்ரோலியம் கிட்டத்தட்ட 65% எண்ணெய் வளம் இந்தியாவில் மும்பைஹை என்ற இடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. நம்ம வந்து பல இடங்கள்ல பெட்ரோலியம் கிடைத்தாலும் 65% ஒரே இடத்துல கடலுக்குள்ள கிடைக்குது, மும்பை பக்கத்துல. அதுதான் மும்பைஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து வெள்ளி புரட்சி. முட்டை உற்பத்தியை அதிகரிக்க வெள்ளி புரட்சி கொண்டு வரப்பட்டது இந்திரா காந்தி அவர்களால். ஓகே, வெள்ளி புரட்சி முட்டை உற்பத்தி. முட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கும் முட்டையில. குழந்தைகளுக்கு தினமும் முட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எக் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆந்திர பிரதேச சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் முட்டை கோழி பண்ணை உற்பத்தியில ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப நாட்டுக்கோழி முட்டைகள் பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால முட்டைக்குன்னே சில ரகங்கள், கோழி ரகங்களை அறிமுகப்படுத்தி முட்டை உற்பத்தி அதிகரிக்கிறாங்க. ஓகேவா? டெய்லி முட்டை போடுறது மாதிரி. உங்களுக்கு தெரியும், முட்டை கோழின்னு சொல்லுவாங்க, கறி கோழின்னு சொல்லுவாங்க. அதுல கவனத்தை செலுத்தி தான் இந்த வெள்ளி புரட்சி கொண்டு வரப்பட்டது இந்திரா காந்தி அவர்களால். அடுத்து வட்ட புரட்சி, ரவுண்ட் ரிவல்யூஷன் அப்படிம்பாங்க. உருளைக்கிழங்கு உற்பத்தியை அதிகரிக்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஒரு முக்கிய உணவுப் பொருள். ஓகே, இந்தியாவின் முதன்மை உணவுப் பொருள் அப்படின்னா அரிசி, இரண்டாவது முக்கிய உணவுப் பொருள்னா கோதுமை, மூன்றாவது முக்கிய உணவுப் பொருள்னா மக்காச்சோளம். ஓகேவா? இப்ப அதே மாதிரி உருளையும் முக்கிய உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால வட்ட புரட்சி உருளைக்கிழங்குக்காக கொண்டு வரப்பட்டது. சிவப்பு புரட்சி பார்த்தீங்கன்னா இறைச்சி மற்றும் தக்காளி. சிவப்பு புரட்சி இறைச்சி, ஏன்னா மீட்டையே ரெட் மீட்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா புரட்சிகளும் அதோட நிறத்தோட தொடர்பு உடையது. அதனால நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க சாம்பல் புரட்சி. இது வந்து தனியாகவும் கேட்கலாம், இல்லைன்னா மேட்சிட்லையும் கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க 2 3 தடவை ரீட் பண்ணாலே போதும். சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உரங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இந்தியாவில் பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிலங்கள் வந்து செயற்கை உரங்கள் இல்லாமல் வேளாண்மை செய்ய முடியாது அப்படிங்கிற அளவு கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அதற்கு முன்னால பழங்கால வேளாண்மையில பாத்தீங்கன்னா செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, இயந்திரங்கள் எதுவுமே கிடையாது. மனிதன் என்ன பண்ணான்? தன் வீட்டில் வைத்திருந்த விதை நெல்லை வைத்து நிலத்தை உழுது வேளாண்மை செய்தான். கால்நடைகளை ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டான். இவ்வளவுதான். வேற எந்த செலவும் கிடையாது. வீட்டில் இருந்த அந்த உரங்களை வயலுக்கு போட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பணம் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது செயற்கை உரங்கள் அந்த உற்பத்தியை அதிகரிக்க சாம்பல் புரட்சி கொண்டு வரப்பட்டது. நம்ம தூத்துக்குடியில கூட வந்து ஸ்பிக் உர தொழிற்சாலை இருக்கு. சிந்திரி உர தொழிற்சாலை எங்குள்ளதுன்னு ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல இருக்கு. இப்படி நிறைய உர தொழிற்சாலைகள், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி ஆலைகள் நிறைய இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இதை தான் சாம்பல் புரட்சி அப்படிங்கிறாங்க. இளம் சிவப்பு பிங்க் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா இறால், வெங்காயம், மருந்து பொருட்கள் இதற்காக இளம் சிவப்பு புரட்சி கொண்டு வரப்பட்டது. வெங்காயம் ஒரு அத்தியாவசிய பொருள், உங்களுக்கு நல்லா தெரியும். மகாராஷ்டிரா தான் வெங்காய உற்பத்தியில முன்னிலை வகிக்கிறது. அடுத்து பழுப்பு புரட்சி. பழுப்பு புரட்சி பார்த்தீங்கன்னா தோல்,
கோகோ, காஃபி, மரபுசாரா பொருட்கள் இதற்காக கொண்டு வரப்பட்டது தான் பழுப்பு புரட்சி. அடுத்து தங்க இலை புரட்சிம்பாங்க. கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். அது சணல் உற்பத்திக்காக கொண்டு வரப்பட்டது. சணல் உற்பத்தியில இந்தியா உலகில் முதல் இடத்துல இருக்கு. ஏற்றுமதியில 2வது இடத்துல இருக்கு. சணல் இந்த வங்காளத்துல ஹூக்ளி நதி படுகையில சணல் நிறைய விளையுது. சணல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஃபீட் வரையும் செடி மாதிரி வளரும். அதை கட் பண்ணி பண்டில் பண்டிலா தண்ணியில போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அதுல ரெட்டிங் என்ற முறையில பாக்டீரியாக்கள் அந்த சணல் செடியோட பாகங்களை சாப்பிட்ரும். அதனால சணல் மட்டும் அதுல மிச்சமா இருக்கும். அதை எடுத்து சுத்தப்படுத்தி சணல் தயாரிப்பாங்க. ஹூக்ளி நதிக்கரையில அதாவது மேற்கு வங்கத்துல சணல் உற்பத்தி வந்து நல்லா நடக்குது. பாத்துங்க. அதற்காக தங்க இலை புரட்சி கொண்டு வரப்பட்டது. வெள்ளி இலை புரட்சி, சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படிம்பாங்க. பருத்திக்காக பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பருத்தி உற்பத்தியில இந்தியாவும் முன்னிலையில இருக்கு, தமிழ்நாடும் முன்னிலையில இருக்கு. இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு தமிழ்நாட்டை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இந்த நெசவு பள்ளத்தாக்கு, நெசவு தலைநகர்னு கரூரை சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர், அங்கே உள்ள காலநிலை வந்து இந்த பருத்தி உற்பத்திக்கு ஏற்றதாக இருக்கு. அடுத்து 2014 பார்த்தீங்கன்னா புரத புரட்சி அப்படின்னு பருப்பு வகைகள் உற்பத்தியை அதிகரிக்க ஒரு புரட்சி கொண்டு வந்தாங்க. ஏன்னா புரோட்டீன் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள் அதிகமாக இருக்கு. இந்திய குழந்தைகளுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கு நிறைய. ஓகே, பருப்பு உற்பத்தி இந்தியாவில் கம்மியாக இருக்கு. ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை தான் அதிகம். நமக்கு வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுற அளவுக்கு இருக்கு. பாகிஸ்தான்லேருந்து கூட வாங்குற அளவுக்கு இருக்கு. அதனால பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க என்ன செய்யறாங்க, இந்த புரத புரட்சி அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க தொழில் வளர்ச்சி. இப்போ புரட்சிகள் பார்த்தோம், தொழில் வளர்ச்சி. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி முகமைகள் அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி பார்த்துட்டு அப்புறம் இந்திய அளவில் பார்ப்போம். இப்ப இந்தியாவுக்கு வந்து என்னென்ன சொன்னனோ அதே தான் சேம் தமிழ்நாட்டுக்கும். சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கை முறை வேளாண்மை நடைபெற்றது. வாணிபம் எதுவுமே, ஏன்னா ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு வாணிப கொள்கை, இதை வந்து அப்பெல்லாம் செய்ய முடியாது. அதனால என்னாச்சுன்னா தமிழ்நாட்டுக்கும் அதே நிலைமை தான். அப்படி இருக்க போகும்போது உங்களுக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படுது. ஓகே, அப்படி ஏற்படும் போது தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் உள்ள தொழில் வளர்ச்சியில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவின் பணக்கார மாநிலங்கள், அதிக நிதி ஈட்டும் மாநிலங்கள், ஜிஎஸ்டி அதிகம் வசூல் செய்யும் மாநிலங்கள், இது எந்த ஒரு லிஸ்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்குள்ள தமிழ்நாடு வந்துடும். ஓகேவா? இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டிற்கு எப்படி வந்தது? இதற்காக தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த என்னென்ன திட்டங்கள் அல்ல நிறுவனங்கள் நிறுவினார்கள் அப்படிங்கிறத இங்க பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா சிப்காட். ஓகே, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சிப்காட்டோட மீனிங் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். ஓகே, இது வந்து இந்த தொழில் இண்டஸ்ட்ரியல் பார்க் மாதிரி ஒரு பெரிய ஏரியா, அது ஃபுல்லாவே தொழிற்சாலைகள் நிறுவுவது. அப்படி ஒரு திட்டம் தான் சிப்காட். ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல சிப்காட் இருக்குன்னா அதுக்குள்ள கிட்டத்தட்ட 50லேருந்து 100 நிறுவனங்கள் செயல்படும். தான் சிப்காட்மாங்க. இல்லை எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சிப்காட் எந்த வருடம் தொடங்கப்பட்டது, இந்த வருடம் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. சிப்காட் அப்படிங்கிறது 1971 அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துங்க. அடுத்து பாருங்க டான்சிட்கோ, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதை தான் டான்சிட்கோம்பாங்க. தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம். இது 1970 நிறுவப்பட்டது. டான்சிட்கோ 1970 நிறுவப்பட்டது. சிப்காட் 1971 நிறுவப்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த இயர்ஸ் எல்லாம். நீங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாயிரும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப படிக்கும்போது ஈஸியாயிரும். சிப்காட் 1971, டான்சிட்கோ 1970. அடுத்து டிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் 1965. மாதிரி டான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு சிறுதொழில் கழகம், அதுவும் 1965. டிட்கோ, டான்சி ரெண்டுமே 1965. ஓகேவா? அது பார்த்துங்க. அடுத்து பாருங்க தமிழ்நாடு தொழில் கூட சட்டம். அந்த இந்தியாவுக்கு தொழிற்சாலைகள் சட்டம் 1948, தமிழ்நாடு தொழிற்சாலைகள் சட்டம் 1948 தான். ஓகே, அடுத்து மெப்ஸ் அப்படின்னு சென்னையில் ஒரு இடம் இருக்கு. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படிம்பாங்க. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் தாம்பரத்தை வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. மெப்ஸ் அப்படிம்பாங்க. 1984 நிறுவப்பட்டது. அடுத்து டிக், இதுவும் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல.
தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் 1949. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் எந்த வருடம் நிறுவப்பட்டது அப்படின்னா 1949. ஓகே. அடுத்து எல்காட் இந்த நிறுவனமும் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், இந்த மின் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து இந்த எல்காட் பத்தி கேட்பாங்க. ஓகேவா? எல்காட்னா என்ன மீனிங் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். இந்த மின்மயமாதல், நவீனமயமாதல், இதுல வந்து இந்த துறையோட பங்கு ரொம்ப முக்கியம். அதான் இங்க சொல்றாங்க. தொழில் வளர்ச்சி, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியோட சிறப்பு, இந்த மாதிரி நிறைய முகமைகள் ஏற்படுத்தப்பட்டதால் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் சிறந்திருக்கு. இந்திய மாநிலங்களிலேயே முதலில் தொழில் கொள்கையை அறிவித்தது தமிழ்நாடு. எப்பன்னா 2014. இது கேட்டிருக்காங்க. இந்திய மாநிலங்களிலேயே முதலில் தொழில் கொள்கை, தனக்கென ஒரு தொழில் கொள்கை. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்தேன்ல, முதல் தொழில் கொள்கை 1942, அதெல்லாம் இந்தியாவுக்கான தொழில் கொள்கை. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தொழில் கொள்கை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். எப்பன்னு பாருங்க 2014. ஓகேவா? தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. அதுல வந்து 3 பெரிய துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகங்களும் 200 சிறிய துறைமுகங்களும் இருக்கு. 13ல 3 துறைமுகம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, இப்படி 3 துறைமுகம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேவா? அடுத்து சர்வதேச விமான நிலையங்கள் மொத்தம் 19 இருக்கு. அதுல 4 தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேவா? பாருங்க. அடுத்து 2 பெரிய அணுமின் நிலையங்கள், கூடங்குளம், கல்பாக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் உலைனா கூடங்குளம். இது 2 அணுமின் நிலையம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில அதிகமா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஓகே. இது மாதிரி சிறு குறு அந்த தொழில் துவங்குவர்களுக்கு அதிக கடன் வழங்கிய மாநிலம் அப்படின்னாலும் தமிழ்நாடு. உயர்கல்வி சேர்க்கையில் அதிகம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்படி நிறைய இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுக்குள்ள தமிழ்நாட்டோட இது இருக்கு. நிதி ஆயோக் ஏதாவது ஒரு ரிசல்ட் வெளியிடுறாங்க, ரேங்க் வெளியிடுறாங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுக்குள்ள தமிழ்நாடு இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் எங்கெங்க வந்து எந்தெந்த தொழில் சிறந்து விளங்குது, எந்தெந்த மாவட்டத்துல, எந்த ஏரியால அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிளான்ஸ் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க கேள்விப்பட்டதா இருக்கும். கேள்விப்படாத மாதிரி இருந்தது, புது விஷயமா இருந்தா கண்டிப்பா ரைட் டவுன் பண்ணி வச்சு. சிவகாசி அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்துல உள்ள ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு நகராட்சி. விருதுநகர்ல இருக்கு. இங்க வந்து தீப்பெட்டி, இந்தியாவின் 90% 80-90% தீப்பெட்டி சிவகாசியில தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. பட்டாசு, இந்தியாவின் 90% பட்டாசு இங்கதான் உற்பத்தி செய்யப்படுது. அச்சு தொழில், இந்தியாவின் 60% அந்த பிரிண்டிங் பிரஸ்மாங்கல்ல, ஆப்செட் பிரிண்டிங், அதுவும் இங்கதான் அச்சு தொழில் நடக்குது. அதனாலதான் வந்து ஜவஹர்லால் நேரு குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்றாரு. சிவகாசி வந்து இப்ப கடந்த 10 வருடத்துல முன்னேறியது கிடையாது. சுதந்திரத்திற்கு பிறகு அங்க வந்து இயற்கையாகவே அந்த தொழில் ஏற்பட்டு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு பெயர் வாங்கியிருக்கு. ஜவஹர்லால் நேருவால் குட்டி ஜப்பான் என அழைக்கப்பட்ட தமிழகத்தின் எந்த ஊர் குட்டி ஜப்பான் என அழைக்கப்பட்டது அப்படிலாம் கேட்பாங்க. சிவகாசி. ஓகேவா? அடுத்து வேலூர். வேலூர் பார்த்தீங்கன்னா தோல் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாவட்டம் அப்படின்னா வேலூர். தோல் பொருள் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாவட்டம். இந்திய மாநிலங்களிலேயே தோல் பொருள் உற்பத்தியில் முதலிடம் அப்படின்னா தமிழ்நாடு. பாத்துங்க, இது மாவட்டம். அடுத்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து வேலூர்ல ரொம்ப ஃபேமஸ். அது ஜஸ்ட் பாத்துங்க. நெசவு பள்ளத்தாக்கு, கோவை, ஈரோடு, திருப்பூர். இதை வந்து பாத்தீங்கன்னா நெசவு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெசவு தலைநகர்னு கரூரை சொல்லுவாங்க. நெசவு தலைநகர்னா கரூர். திருப்பூர் பின்னலாடை நகரம், இல்ல ஆயத்த ஆடை அப்படிலாம் சொல்லுவாங்க. 80% இந்தியா முழுவதுக்குமான இந்த ட்ரெஸ், பின்னலாடை, ஆயத்த ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல தான் உற்பத்தி ஆகுது. அதனால டாலர் சிட்டி அப்படின்னே திருப்பூரை சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை எது அப்படின்னு கேட்பாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயத்த ஆடை. அது பார்த்துங்க. கோவை, எல்லாம் அதெல்லாம் ஒரே பெல்ட் தான். ஓகே. கோவை வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிம்பாங்க. அது இல்லாம பம்ப் சிட்டி, விசை பம்பு நகரம் அப்படிம்பாங்க. இந்த நீர் இறைக்கும் இயந்திரங்கள், கிரைண்டர், மாவு அரைப்பான், இதுக்கெல்லாம் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. ரொம்ப ஃபேமஸ். அதிகப்படியான உற்பத்தி கோவையில தான் நடக்குது. கோவை இப்போது தொழில் நகரமாகவே மாறி வருகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒரு பீடபூமி பகுதி கோவை, வளர்ந்து வரும் தொழில் நகரம் அப்படின்னே சொல்றாங்க கோயம்புத்தூரை. அடுத்து பாருங்க சென்னை. சென்னை எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டோட ஒரு சைடில் இருந்தாலும் அதுதான் தலைநகரம்.
ஓகேவா? பல நூற்றாண்டுகளாக சிறந்து விளங்கும் ஒரு இது. 1688ல இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை தான். கேட்டிருக்காங்க. 1688ல இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுனா சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு இல்ல இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு அழைப்பாங்க. டெட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு இடம். எங்க இருக்குன்னா அமெரிக்கால மெக்சிகன் மாநிலத்துல டெட்ராய்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க என்ன ஃபேமஸ்னா வாகனங்கள் உற்பத்தி, பகுதி பொருள் உற்பத்தி அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறதுனால ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சென்னையை சொல்றாங்க. சென்னையில நிறைய கார் ஃபேக்டரிஸ் இருக்கு. ஃபோர்டு, பிஎம்டபிள்யூ, இப்பெல்லாம் மஹேந்திரா, நிறைய கார் ஃபேக்டரிலாம் சென்னையில இருக்கு. அதனால அப்படி சொல்றாங்க. மருத்துவ தலைநகர், வங்கி தலைநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ தலைநகர் ஏன்னு சொல்றாங்கன்னா நிறைய உயர் மருத்துவம், ஹை டெக்னாலஜி வெளிநாடுகள்லேருந்து மருத்துவத்துக்கெல்லாம் வர்றாங்க. அதுவும் இதயம் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷனுக்கெல்லாம் நிறைய பேர் வராங்க. பாகிஸ்தான்லேருந்துலாம் கூட வராங்க. அதனால தான் மருத்துவ தலைநகரங்கிறாங்க. வங்கி தலைநகரம்னு ஏன் சென்னையை சொல்றாங்கன்னா எல்லா முக்கிய வங்கிகள் எல்லாமே பன்னாட்டு வங்கிகள் நிறைய சென்னையில இருக்கு. அதனால வங்கி தலைநகருங்கிறாங்க. தென்னக ரயில்வேயின் தலைமையகம் சென்னை தான். சதர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்டர். தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு சென்னையை சொல்லுவாங்க. பெரம்பூர் ஐசி ஃபேக்டரி, ஓகேவா? ரயில் பெட்டி தொழிற்சாலை அங்கதான் இருக்கு. நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ், வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் சொன்னல, மெப்ஸ் தாம்பரத்துல இருக்கு. டிஐசிஎல் அப்படிங்கிறது தரமணியில இருக்கு. உயிரி பூங்கா, இது கேட்டிருக்காங்க புக் பேக் கொஸ்டின். டிஐசிஎல்ங்கிறது ஒரு உயிரி பூங்கா, அதை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சென்னைக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்கு, நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. சென்னை வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. ஓகேவா? அப்படி ஒரு பட்ட நகரம் தான் சென்னை. என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நெய்வேலியில இருக்கு. நிலக்கரியில பாத்தீங்கன்னா ஆந்திரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், மரக்கரி அப்படின்னு 4 வகையா பிரிக்கிறாங்க. அதுல இந்த லிக்னைட் வகை நிலக்கரி இங்க நிறைய கிடைக்குது. அதற்காக நிறுவப்பட்ட நிறுவனம் தான் 1956ல நிறுவப்பட்டது நெய்வேலியில. ஓகேவா? அடுத்து அனல் மின் நிலையங்கள். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மின் உற்பத்தி வந்து பல வழியில செய்வாங்க, உங்களுக்கே தெரியும். அணுமின் நிலையங்கள்லையும் மின் உற்பத்தி செய்வாங்க, அனல் மின் நிலையங்கள் செய்வாங்க, புனல் மின்சாரம்னு நீர் மின்சாரம் சொல்லுவாங்க, காற்றாலை மின்சாரம், அலைகள் மூலம் மின்சாரம், இப்படி பல வழியில மின்சாரம் தயாரித்தாலும் இந்த அனல் மின் நிலையங்கள் மூலம்தான் அதிகமாக மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அனல் மின்சாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரி, பெட்ரோலியம் இவற்றை எரித்து அந்த வெப்பத்தில் நீராவியை கொதிக்க செய்து அதன் மூலம் பார்த்தீங்கன்னா டர்பைன்ஸை சுத்த வச்சு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இதுதான் அனல் மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து நெய்வேலி, மேட்டூர், எண்ணூர், தூத்துக்குடி, ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகள் அனல் மின்சாரத்திற்கு புகழ் பெற்றது, பார்த்துங்க. அடுத்து சேலம். சேலம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவின் முதல் மாவட்டம் அப்படிங்கிற பெருமையே சேலத்துக்கு இருக்கு. 1793லயே சேலம் இந்தியாவின் முதல் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா மாங்கனிக்கு பெயர் பெற்றது, எஃகு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஸ்டீல் ஃபேக்டரி 1973ல இந்திய அரசால் நிறுவப்பட்டது. புக்கில் சில இடத்துல 82ன்னு இருக்கு, பார்த்துங்க. அடுத்து பாருங்க, ஜவ்வரிசி தொழிற்சாலை சேலத்தில் இருக்கு. வெண்பட்டு, சுங்குடி சேலை சேலம் புகழ் பெற்றது. இப்படி வந்து பல சிறப்புகள் வந்து சேலத்துக்கு இருக்கு. அடுத்து பாருங்க, பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத கனரக மின்சாதன நிறுவனம் அப்படிம்பாங்க. இங்க வந்து இந்த பாய்லர் இதெல்லாம் தயாரிப்பாங்க. அது வந்து இப்படி சொல்லுவாங்கன்னா கொதிகலன் மற்றும் விசையாழிகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது. பெல் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்கு. ஒன்று திருச்சி, இன்னொன்று ராணிப்பேட்டை. 2 இடத்துல பெல் தொழிற்சாலை இருக்கு. ஓகேவா? அடுத்து ஆவடி, ஆர்மடு வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆம்னேஷன் டிப்போ ஆஃப் இந்தியா. ஆர்மடு வெஹிக்கிள் அண்ட் ஆம்னேஷன் டிப்போ ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. போர் தளவாட கனரக வாகன தொழிற்சாலை ஆவடியில் இருக்கு. டிஎன்பிஎல், தமிழ்நாடு பேப்பர்ஸ் லிமிடெட், தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம், புகழூர்ல இருக்கு. கரூர்ல வந்து காகிதபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க புகழூர்ல இந்த டிஎன்பிஎல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாத்துங்க. அடுத்து நாமக்கல். நாமக்கல் வந்து முட்டை மற்றும் கோழி பண்ணை, உயிரி எரிபொருள் உற்பத்தி, லாரி மற்றும் பேருந்து கட்டுமானம், இதற்கெல்லாம் நாமக்கல் புகழ் பெற்றது. அடுத்து ஓசூர். ஓசூர் வந்து ஒரு பேட்டை, தொழில் பேட்டை. ஓகேவா? தொழில் நகரம், வளர்ந்து வரும் தொழில் நகரம். டிவிஎஸ், அசோக் லைலாண்ட்லாம் அங்க ஓசூர்ல இருக்கு. ஓசூர் நகரம் எப்படி வளர்ச்சி அடைய ஆரம்பித்ததுன்னா, நியர்பை பெங்களூர் பக்கத்துல இருக்கிறதுனால பெங்களூர்ல தொழில் துவங்க முடியாத நிறுவனங்கள் அடுத்த ஆப்ஷனா பாத்தீங்கன்னா ஓசூரை வச்சு இன்னைக்கு ஓசூர் பெரிய தொழில் நகரமாக முன்னேறி இருக்கிறது. முற்றிலும் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்ட மிக பெரிய தொழில் தொகுப்பு எங்குள்ளது அப்படின்னே ஒரு வருஷம் கேட்டாங்க. ஓசூர் தான். ஓசூர்ல நிறுவி இருக்கிறார்கள். அடுத்து ஈரோடு.
ஈரோடு உங்களுக்கு தெரியும், மஞ்சள் சந்தை, குதிரை சந்தை, சத்தியமங்கலம் அந்த காடுகள் இதெல்லாம் ஈரோடுல தான் இருக்கு. தாளையூத்து, அரியலூர் சிமெண்ட் உற்பத்தி. தமிழ்நாட்டில் தாளையூத்து, அரியலூர் இந்த இரண்டு இடத்துலையும் நிறைய சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கு. அடுத்து காற்றாலை மின் உற்பத்தி, அதுலேயும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கு. ஓகே, இது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு மின்சாரம், காற்றாலை மின்சாரம் பார்த்துருப்பீங்க. முப்பந்தல், மிகப்பெரிய காற்றாலை பண்ணை முப்பந்தல்ல இருக்கு. கயத்தாறு, ஆரல்வாய்மொழி, தேனி, பாலக்காட்டு பகுதிகள் இங்கெல்லாம் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது, பார்த்துங்க. அடுத்து சூரிய சக்தி மின்சாரம், இதுவும் தமிழ்நாட்டில் அதிகம் அறுவடை செய்யப்படுகிறது. பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கமுதியில மிகப்பெரிய ஆலை இருக்கு, நிறைய இடத்துல இது பிளான்டேஷன் போடுறாங்க, சூரிய சக்தி மின்சாரம். அடுத்து பாருங்க நீர்மின் நிலையம் இல்லைன்னா புனல் மின்சாரம், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் அப்படிம்பாங்க. இது வந்து அணைக்கட்டுகளில் நீரை தேக்கி வைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது. குந்தா, பைக்காரா எல்லாம் நீலகிரியில் இருக்கு. மேட்டூர், பாபநாசம், காடம்பாறை, பெரியாறு, சுருளியாறு, வைகை இங்கெல்லாம் நீர்மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகேவா. அடுத்து எம்எஸ்எம்இ ரேங்க்மாங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரினியர்ஷிப். அந்த இது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவது, அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க புவிசார் குறியீடு, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படிம்பாங்க. புவிசார் குறியீடு அப்படின்னா என்னன்னா, வேளாண் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில தனித்துவம் வாய்ந்த சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கவும், வேற யாரும் அதை டூப்ளிகேட்டா தயாரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பொருட்களுக்கு சிறப்பு வாய்ந்த தனித்துவம் வாய்ந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவாங்க. அது வந்து அதோட வேல்யூவை, அதோட தரத்தை உணர்த்தும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டார்ஜிலிங் தேயிலை இருக்கு பாருங்க, அதுக்கு தான் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதலில் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எதுனா டார்ஜிலிங் தேயிலை. இப்போது பல பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடா சொல்றேன், ஜஸ்ட் பார்த்துங்க, ஏன்னா எல்லாமே ரொம்ப முக்கியம், பொறுத்துக, அதில் கூட கேட்கலாம். சேலம் வெண்பட்டு சுங்குடி சேலை, சேலம் ஃபேமஸ். மதுரை வந்து சுங்குடி சேலை. காஞ்சிபுரம் பட்டு, பவானி ஜமுக்காலம், ஆரணி பட்டு, கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம், தஞ்சாவூர் ஓவியங்கள், தஞ்சாவூர் கலைத்தட்டு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் வீணை, தஞ்சாவூர் கலைத்தட்டு லட்சினை, தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு, நாகர்கோவில் கோவில் நகைகள். அடுத்து திருச்சி கிழக்கிந்திய தோல், சேலம் வந்து ஃபேப்ரிக் துணிகள், நீலகிரி தேயிலை, கோவை கோரப்பட்டு சேலை, சுவாமிமலை வெண்கல சிலை, கும்பகோணம் சுவாமிமலை. அடுத்து ஈத்தாமொழி நெட்டை தென்னை. அடுத்து நரசிங்கப்பேட்டை நாதஸ்வரம், சிறுமலை மலைவாழை, அடுத்து விருப்பாச்சி மலைவாழை, மதுரை மல்லிகை, பத்தமடை பாய், ஈரோடு மஞ்சள், மகாபலிபுரம் கற்சிப்பம், நாகர்கோவில் கோவில் நகைகள். அடுத்து சுவாமிமலை வந்து வெண்கல சிலை, மலபார் மிளகு, நீலகிரி பாரம்பரிய பூத்தையல், காரைக்குடி செட்டிநாடு அந்த கோட்டான்கள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, திருபுவனம் பட்டு சேலை, கொடைக்கானல் மலை பூண்டு, பழனி பஞ்சாமிர்தம், திண்டுக்கல் பூட்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், அரும்பாவூர் மரச்சிற்பம், கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள், அந்த துணியில வரைவது தான் கலங்காரி ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி கிராம்பு, வேலூர் முள்ளு கத்திரிக்காய், ராமநாதபுரம் குண்டு மிளகாய், மணப்பாறை முறுக்கு, மார்த்தாண்டம் தேன், மயிலாடுதுறை பிரம்பு வேலைப்பாடுகள், தூத்துக்குடி ஆத்தூர் வெற்றிலை, அடுத்து சோழவந்தான் வெற்றிலை, கம்பம் பன்னீர் திராட்சை, நெகமம் காட்டன் சேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் ஜவ்வரிசி, ஊட்டி வறுக்கி, மானாமதுரை மண்பாண்டம், நீலகிரி மரபுவலி, அடுத்து காரைக்குடி கண்டாங்கி சேலை, ஊத்துக்குழி வெண்ணெய், உடன்குடி பனங்கருப்பட்டி. இப்படி வந்து தமிழ்நாட்டில் நிறைய பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. புவிசார் குறியீடு பெறுவதில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துலையும், இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. அடுத்து இந்திய தொழில் வளர்ச்சி முகமைகள், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்திய அளவுல தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த என்னென்ன நிறுவனங்கள் நிறுவப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, 1964 தொடங்கப்பட்டது. இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி, ஒரு வருஷம் கேட்டாங்க, இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1964. இதோட ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் இருக்கு. ரிசர்வ் பேங்குக்கு மும்பையில் இருக்கு, நபார்டுக்கு மும்பையில் இருக்கு, நிறைய பேங்குக்கு ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் இருக்கு. ஓகே.
ஐஐபிஐ இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதை தான் ஐடிபிஐ அது கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அடுத்து புதிய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 31 மார்ச் 2002. நியூ எக்ஸிம் பாலிசி எப்போது அறிவிக்கப்பட்டதுன்னா 2002. அடுத்து ஐஎஃப்சிஐ இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் நிதி கழகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1 ஜூலை 1948. இந்திய தொழில் நிதி கழகம் 1 ஜூலை 1948 ஏற்படுத்தப்பட்டது. இது 1993 நாட்டுடைமையாக்கப்பட்டது. நேஷனலைஸ் எப்போ பண்ணாங்கன்னா இதை ஐஎஃப்சிஐ பார்த்தீங்கன்னா 1993 பண்ணியிருக்காங்க. அடுத்து சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா 1990 நிறுவுறாங்க. ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்கு. இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி. ஓகேவா. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்கல்ல, சிறு தொழில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சொல்லுவாங்கல்ல, அதற்கான ஃபண்டிங் வந்து இது ப்ரொவைட் பண்ணும். எம்எஸ்எம்இ செக்டார்மாங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரினியர்ஷிப். அந்த செக்டாருக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்கறது தான் சிட்பி அப்படிங்கிறது. ஃபுல் ஃபார்மும் முக்கியம் பார்த்துங்க. அடுத்து எஸ்எஃப்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ஃபினான்சியல் கார்பரேஷன், மாநில நிதி கழகங்கள். 1951 மாநில நிதி கழகங்கள் சட்டம் மூலம் இயற்றப்பட்டது. பெரிய மாநிலங்களில் செயல்படுகிறது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த நிதிக்குழு வந்து என்ன செய்யும் அப்படின்னா வருமானத்தை, மத்திய அரசின் வருமானத்தை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கும் ஒரு சிக்கலான பணியை தான் நிதிக்குழு பண்ணுது. அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்சியல் அந்த கார்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் பெரிய மாநிலங்களில் செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து சிஐஐ கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு. இந்தியாவில் உள்ள தொழிற்சங்கம் 1985 நிறுவப்பட்டது. ஓகேவா. இந்த கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1985 நிறுவப்பட்டது. ஐசிஐசிஐ இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துங்க, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னா ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம் இருக்கு. ஐசிஐசிஐ, சிட்பி, ஐடிபிஐ இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். என்எஸ்ஐசி நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், தேசிய சிறு தொழில்கள் கழகம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1955. நான் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் 2008 ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன திறன் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க, எந்த நாட்டு தொழிலாளர்கள் திறமையானவர்கள் அந்த தொழிலை செய்வதற்கு அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள் டாப்ல இருக்காங்க. இந்தியாவில் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 70% பேர் அந்த எந்த தொழில் செய்கிறாங்களோ அதில் பர்டிகுலர் நாலேஜ் இல்லாமையே செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு டீச்சர் அப்படின்னா அவங்க டீச்சருக்கு தகுதி இல்லை. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு மெக்கானிக் இருக்காருன்னா அவர் அந்த மெக்கானிக் வேலை அவருக்கு ஃபுல்லாக தெரியாது, ஆனால் அவர் ரொம்ப வருஷமா பார்க்குறாரு. ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவருக்கு அந்த வேலை தெரியல. இப்படி 70% பேர் இன்எஃபிஷியன்சியா இருக்காங்க, அது சம்மந்தப்பட்ட துறை தெரியாமையே அதில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே வந்தது. அதில் வந்து சவுத் கொரியா, ஜப்பான் அவங்க தான் டாப்ல இருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதனால தான் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதற்கான திட்டங்களும் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா. அதை பார்த்துங்க. அடுத்து பாருங்க. இப்போ இந்தியா தொழில் வளர்ச்சி அடைந்தது, நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் உருவானது. ஓகே. அப்போ என்ன செய்யறாங்கன்னா கேட்டகரைஸ் பண்றாங்க இண்டஸ்ட்ரீஸை. ஏன்னா நிறுவனங்கள் அதன் முதலீட்டை பொறுத்து பிரிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கோட சில நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன்ல பொருளாதாரம் செய்கிறாங்க. சின்ன சின்ன நிறுவனங்களும் இருக்கு. அப்போ இந்தியாவில் அது மாதிரி நிறுவனங்களை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. மகாரத்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அது மகாரத்னா ஸ்டேட்டஸ்மாங்க. மீடியமா இருக்கிறத நவரத்னா ஸ்டேட்டஸ்மாங்க. சின்ன கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா மினிரத்னா ஸ்டேட்டஸ்மாங்க. ரொம்ப சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் இந்த லிஸ்ட்ல வராது. இப்படி 3 வகையா பிரிக்கிறாங்க. இல்லை இந்த மகாரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கின நிறுவனங்கள் இந்திய பொருளாதாரத்தையே அசைக்கும் தன்மை கொண்டது. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே எதில் வரும்? மகாரத்னா ஸ்டேட்டஸ்ல வரும். ஓகேவா. மகாரத்னா அந்த ஸ்டேட்டஸ்ல செபி ரெகுலேஷன் இருக்கு பாருங்க, அதை வச்சு தான் இந்த ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து எப்படி மகாரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 25,000 கோடி இருக்கணும். வருடம் டர்ன் ஓவர் 25,000 கோடி. அதோட நெட் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 15,000 crore இருக்கணும். ஆனுவல் நெட் ப்ராஃபிட் 5,000 crore இருக்கணும். இப்படி சில எலிஜிபிலிட்டி இருக்கு. இது வந்து ரொம்ப டெப்தா இப்படிலாம் அவங்களை கேட்க மாட்டாங்க. யூபிஎஸ்சி அது மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்ல கேட்பாங்க. நமக்கு வந்து அவ்வளோ டெப்தா கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு புரிதல் இருக்கணும். நிறுவனங்களை வந்து மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா அப்படின்னு பிரிக்கிறாங்கன்னு தெரியணும். ஏன்னா ஒரு வருஷம் கேட்டாங்க கரண்ட் அஃபேர்ல, சமீபத்தில் எந்த நிறுவனம் மகாரத்னா அந்தஸ்து பெற்றது, இப்படியெல்லாம் கேட்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இதை நான் வச்சிருக்கோம். ஓகேவா. மகாரத்னா அப்படின்னா என்னன்னு பாத்துங்க.
இங்க இப்ப தற்போது பாத்தீங்கன்னா 13 கம்பெனிஸ் வந்து மகாரத்னா ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இது பாத்துக்குங்க. பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா மகாரத்னா ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அடுத்து பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அது அடுத்து கெயில் கேஸ் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட், அடுத்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட், சிஐஎல் கோல் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட், ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஆயில் அண்டு ஆர்இசி ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட். இந்த 13 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மகாரத்னா ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டேட்டஸ் வாங்கும்போது அவங்களே சில முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம், நிறைய லோன் வாங்கலாம். அப்படின்னாலே இது இருக்கு, சிறப்புகள் இதுல இருக்கு. ஓகேவா? இந்த தொழில்துறை அமைச்சர், இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சர் யார் அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. சியாமா பிரசாத் முகர்ஜி. தற்போது இருக்கிற தொழில்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல். அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்தியாவில் இந்த தொழிற்சாலைகளை மேம்படுத்த, உற்பத்தியை அதிகரிக்க மேக் இன் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. மேக் இன் இந்தியா திட்டம், உள்நாட்டில் தயாரிப்போம் திட்டம். இந்த திட்டம் எதனால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்து இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது இந்தியா அதிக பணம் செலுத்த வேண்டியிருக்கு. அதே பொருளை இந்தியாவில் உற்பத்தி செய்தால் இந்தியாவுக்கு அதன் மூலம் செலவு குறையும். அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு நிறுவனங்களை இந்தியாவில் தொழில் துவங்க, இந்தியாவில் உற்பத்தி செய்ய அழைப்பது. அதாவது இந்தியாவை உலக அரங்கில் ஒரு உற்பத்தி கேந்திரமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோட வந்துதான் மேக் இன் இந்தியா திட்டம், உள்நாட்டில் தயாரிப்போம் திட்டம். இதுல கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போது கொண்டு வரப்பட்டது? 25 செப்டம்பர் 2014 மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுல வரைபடம், அந்த லோகோல வந்து எந்த விலங்கின் உருவம் இருக்கும்னா சிங்கம் இருக்கும். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, அதனால பாத்துங்க. உள்நாட்டில் தயாரிப்போம். அடுத்து பாருங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா, தொடங்கிடு இந்தியா. 16 ஜனவரி 2016 தொடங்கிடு இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி புதிதாக தொழில் துவங்குவோருக்கு ஏராளமான உதவிகளையும் சலுகைகளையும் வழங்குதல். புதுசா ஒருத்தவங்க ஒரு தொழில் செய்ய போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா சலுகை உதவிகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க 2016. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா, எழுந்திடு இந்தியா. இது 2016 தான், டேட் மட்டும் வித்தியாசப்படும். ஸ்டார்ட் அப் 16 ஜனவரி, ஸ்டாண்ட் அப் வந்து 5 ஏப்ரல். ஓகேவா? ஸ்டாண்ட் அப்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, பெண்களையும் தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படிங்கிறது இதுல கவனம் செலுத்துறாங்க. பெண்களுக்கும் என்ன பண்ணும், அதாவது பிசினஸ் அப்படிங்கிறது ஆண்கள் மட்டும் பண்ணுவது. அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தொல்காப்பியத்துல சொல்லியிருப்பாங்க, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகடுவோர்னா பெண்கள். அதாவது கடல் கடந்து வாணிபம் செய்யும் பழக்கம் பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு தான் பொருளீட்டுவது அப்படின்னு. ஆனா காலம் மாறினதுனால பெண்களுக்காக, அதுவும் பர்டிகுலரா எஸ்சி எஸ்டி பெண்கள் வந்து தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும். இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னா அதுல கண்டிப்பா வருஷத்துல ஒரு எஸ்சி எஸ்டி பெண்ணுக்கு இந்த லோனை கொடுத்துருக்கணும். லோன்னா இது 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரை அவங்க பெரிய தொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு இந்த கடனை கொடுக்கணும். அதனால இது பெரிய தொகை அப்படிங்கிறதுனால இது சிறப்பான ஒரு திட்டம், அனைவரையும் தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப ஸ்டார்ட் அப் பாத்துங்க, ஸ்டாண்ட் அப் பாத்துங்க. ஸ்டாண்ட் அப்ல தான் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் ஒரு ஆள். ஸ்டாண்ட் அப்ல வந்து பொதுவா, ஸ்டார்ட் அப்ல பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் தொழில் துவங்க பாத்துங்க. அடுத்து இந்த பண்டங்கள், இதுல வந்து மேட்சிட்ல ஒரு வருஷம், ஒரு 2-3 வருஷம் கேட்டிருக்காங்க. எப்படின்னா அடிப்படை பண்டங்கள், மூலதன பண்டங்கள், நுகர்வு பண்டங்கள், இடைநிலை பண்டங்கள். இந்த பக்கம் அது என்ன பண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இப்ப அடிப்படை பண்டம் அப்படின்னா சிமெண்ட், உரம், ரசாயன பொருட்கள் அடிப்படை பண்டம். உணவு, உடை, உறைவிடம் அடிப்படை வசதின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி. எப்படின்னா இப்போ வந்து வீடு நமக்கு முக்கியம். அப்ப அடிப்படை வசதியில வீடு வருதுல்ல, அப்ப வீட்டுக்கு என்ன வேணும்? சிமெண்ட் வேணும். இப்ப நம்ம வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் வாங்கினா அது எதுல வரும்? அடிப்படை பண்டத்துல வரும். ஒருத்தர் வந்து வீடு கட்டி அதன் மூலம் தொழில் செய்யறாரு, வீடு பல வீடு கட்டி வாடகை கொடுவாங்கல்ல, சிமெண்ட்டை வாங்கி ஃபேக்டரி கட்டுறாரு அப்படின்னா அது மூலதன பண்டமா மாறிடும். அப்படிங்கிறது சிமெண்ட் ரெண்டுலயும் வரும், அடிப்படை பண்டத்துலயும் வரும், மூலதன பண்டத்துலயும் வரும். நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற பொறுத்து. ஓகேவா? இப்போ உரம் வந்து விவசாயி வாங்கி பயன்படுத்தினா அது அடிப்படை பண்டம். அதே வந்து விற்பனை செய்யறதுக்கு ஒரு நிறுவனமோ ஒரு தனி நபரோ வாங்கியிருந்தாருன்னா அது மூலதன பண்டம்.
மூலதன பண்டம் கேபிட்டல்ல பாத்தீங்கன்னா இயந்திரங்கள்லாம் வரும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இயந்திரங்கள் வாங்குவோம். அதெல்லாம் வந்து நமக்கு மூலதனம். அது நமக்கு வருமானம் ஈட்டி தரும். அதனால இந்த இயந்திரங்கள் அப்படிங்கிறது மூலதன பண்டங்கள்ல வரும். நுகர்வு பண்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். கன்சியூம் பண்றது. உணவு பண்டங்கள், இருசக்கர வாகனங்கள், தொலைக்காட்சி பெட்டி இதெல்லாம் நுகர்வு. ஓகேவா? தொலைக்காட்சி பெட்டி உங்களுக்கு எந்த வருமானமும் ஈட்டி தராது. அது என்ன பண்ணும்? மின்சாரத்தை நுகரும். இருசக்கர வாகனங்களும் அதே மாதிரி தான். இருசக்கர வாகனம் நமக்கு நுகர்வு தான், செலவு தான். அதை வச்சு நம்ம பொருளீட்டும் போது அது மூலதனமாக மாறும். இடைநிலை பண்டங்கள், பெயிண்ட், பிளைவுட், குழாய்கள் இது மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கு பயன்படும் அந்த பொருட்களை தான் இடைநிலை பண்டங்கள் அப்படிம்பாங்க. இதுல ஒண்ணு ஒண்ணு கொடுத்துட்டு பொறுத்துக்க மாதிரி கேட்பாங்க. புரிஞ்சவங்க தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி முகமைகள், இந்திய அளவுல தொழில் வளர்ச்சி முகமைகள் பார்த்தோம். இப்ப சர்வதேச அளவுலையும் தொழில் வளர்ச்சிக்காக ஒரு சில இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதை பார்ப்போம். ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிய வளர்ச்சி வங்கி 1966 நிறுவப்பட்டது ஆசிய நாடுகளுக்கு உதவி செய்வதற்காக. அடுத்து G20 நேஷன். உலகத்துல தொழில்துறையில் சிறந்து இருக்கிற 20 நாடுகள் தங்களுக்காக தொழிலில் உதவி செய்து கொள்ள ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாங்க. அதான் G20 நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்தியாவும் ஒரு உறுப்பினராக இருக்கு. அதை பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லயும் வங்கி இருக்கு, மாநில அளவில் வங்கி இருக்கு, தேசிய அளவில் வங்கி இருக்கு, உலக அளவில் வங்கி இருக்கு. உலகில் உள்ள அனைத்து வங்கிகளையும் ஒருங்கிணைக்க உலக வங்கின்னு ஒன்று இருக்கு. இது பின்தங்கிய நாடுகளுக்கு கடன் உதவி அளிக்குது. இதை தான் ஐபிஆர்டின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. இல்லை ஐஎம்எஃப் அப்படிம்பாங்க. ஐஎம்எஃப்னாலும் ஐபிஆர்டினாலும் அது என்னது உலக வங்கி தான். ஓகேவா? ஹெட் குவார்டர் வந்து வாஷிங்டன்ல இருக்கு. பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் மூலம் 1944 நிறுவப்பட்டது. உலக வங்கி எந்த தீர்மானம் மூலம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டன் வுட்ஸ். பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பிரிக்ஸ் நாடுகள். பிரிட்டன், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இதுதான் பிரிக்ஸ் நாடுகள்மாங்க. இப்ப இன்னும் நிறைய நாடுகளை இதுல சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலக அளவுல ஒரு கூட்டமைப்பு. சார்க், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படிம்பாங்க. தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு. இதுல ஒரு கிட்டத்தட்ட 8 நாடுகள் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா தொழில் அல்லது பரஸ்பரம் உதவி செய்து கொள்ள கொண்டு வரப்பட்ட அமைப்புகள். அடுத்து தொழிலுக்குன்னே ஸ்பெஷலா ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் WTOன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு. 1 ஜனவரி 1995 கொண்டு வரப்பட்டது உலக வர்த்தக அமைப்பு. அப்ப அதுக்கு முன்னாடி கிடையாதா அப்படின்னா இருந்தது. அது வேற பேர்ல இருந்துச்சு. அதுலயும் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப 95க்கு முன்னால இதோட பேர் என்னன்னா காட் அப்படிம்பாங்க. காட்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட். 1948லயே இது உருவாக்கிட்டாங்க. அப்பயே இந்தியா உறுப்பினரானது. அதே மாதிரி 1995 WTOன்னு மாத்தும் போதும் இந்தியா உறுப்பினர் ஆயிருக்கும். ஓகே. காட்டின் இயக்குனர் ஜெனரல் ஆர்த்தர் டங்கல் கொண்டு வந்த இறுதி சட்ட வரைவு டங்கல் வரைவு எனப்படும். இந்த காட் அப்படிங்கிற அமைப்பு 1994 அதோட டைரக்டர் ஜெனரல் என்ன பண்றாரு, ஆர்த்தர் டங்கல் அப்படிங்கிறவரு இதோட பேரை மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப 104 நாடுகள் கையெழுத்திட்டு WTO அப்படிங்கிற புது பேர் வருது. ஓகேவா? வணிகத்தினை கட்டுப்படுத்தல் மற்றும் அயல்நாட்டு வணிகம். இது உலக நாடுகளிலே இந்த வணிகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்ய இந்த அமைப்பு WTO செயல்படுகிறது. ஓகே, உங்களுக்கு தெரியும். இப்போ சில குற்றவாளிகள்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இன்டர்போல் போலீஸ் அப்படிம்பாங்க. சர்வதேச அளவில் ஒரு நாட்டில் பெரிய குற்றம் செஞ்சுட்டு இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு போவாங்க. அவங்கள பிடிக்க இன்டர்போல் போலீஸ், இன்டர்நேஷனல் போலீஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி செயல்படும். அது போல வர்த்தகத்துல யாராவது இது பண்ணாங்கன்னா அவங்கள கட்டுப்படுத்த இந்த WTO செயல்படும். ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் விடுபட்டிருக்கு. ப்ரீவியஸ் இயர்ல தொழில் வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் growth சம்பந்தமா வளர்ச்சி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால அந்த கொஸ்டின் ஆன்சர் பேஸ்ல பார்ப்போம். முக்கியமான கொஸ்டினை ரைட் டவுன் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஓகே, கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற, மேட் இன் இந்தியானா என்னது? ஏதோ ஒரு இந்தியாவில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற எல்லா பொருளும் மேட் இன் இந்தியா தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல அந்த காட்டன் பனியன் உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு போகுது. டிஷர்ட்லாம் அதை வெளிநாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அதுல அந்த நாட்டோட பேர் தான் இருக்கும். ஆனால் அது உற்பத்தி செய்யப்பட்டது திருப்பூர்ல. அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மேட் இன் இந்தியானா இந்தியாவில் உள்ள எல்லாமே மேட் இன் இந்தியா தான். மேக் இன் இந்தியா அப்படின்னா என்னன்னா
வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து இங்க தொழில் செய்ய வாங்க, உங்களுக்கு கரண்ட், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஃப்ரீயா தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உற்பத்தி பண்ணி நம்ம அவங்கள்ட்ட கம்மியா வாங்கிக்கிறது பொருளை. அதுதான் மேக் இன் இந்தியா திட்டம். அதாவது உள்நாட்டில் தயாரிப்போம். ஓகேவா? அதனால நீங்க மேட் இன் இந்தியாவுக்கும் மேக் இன் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். 1991க்கு பிறகு இந்திய அரசு வரித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை யாருடைய பரிந்துரையின் பேரில் செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. 1991 அப்படிங்கிறது ஒரு மைல்ஸ்டோன். புதிய தொழில் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. தொழில் கொள்கை வந்தோன்னா வரி சீர்திருத்தமும் செய்யறாங்க. ஏன்னா வரி அப்படிங்கிறது ரொம்ப கான்சியஸா இருந்து வரி வசூலிக்கணும். அதிகமா வசூலிச்சாலும் பிரச்சனை ஆயிரும். அப்ப அதுல சீர்திருத்தங்கள் செய்யறதுக்கு முன்னால ஒரு கமிட்டி போடுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ராஜா செல்லையா கமிட்டி அப்படின்னு பேரு. கமிட்டியோட பேர் என்ன? ராஜா செல்லையா கமிட்டி. அடுத்து பாருங்க, தொழில் தொகுப்பு அல்லது தொழில்துறை மாவட்டங்களின் நன்மைகளை முதலில் கண்டறிந்தவர் ஆல்ஃபிரட் மார்சல். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தொழில் தொகுப்பு அல்லது தொழில்துறை மாவட்டங்களின் நன்மையை கண்டறிந்த ஆல்ஃபிரட் மார்சல். இத்தாலியில இவர் 1980ல செயல்படுத்தியிருப்பார். அதான் ஆல்ஃபிரட் மார்சல் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தொழிற்சாலைகள் ஒரு பக்கம் வந்து செறிந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தொழிற்சாலைகள் பரவலாக இருக்கணும். அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, சார் அந்த ஏரியால அந்த ரா மெட்டீரியல் கிடைக்குது, லேபர் கிடைக்கிறாங்க, அந்த ஏரியா அதுக்கு ஏத்ததா இருக்கு, அதனால அங்க அந்த தொழில் சிறந்திருக்கு. இந்த ஏரியா எதுக்குமே யூஸ் ஆகாது சார், இங்க போய் என்ன தொழிற்சாலை தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லைனாலும் அங்க அணுமின் நிலையம் போன்ற இதை அமைக்கலாம். அங்க உள்ள மூலப்பொருள் வளங்களை வைத்து கண்டிப்பா அங்க ஏதோ ஒன்று செய்யலாம். இப்ப இந்த பாஸ்பேட், இந்த ஜிப்சம்லாம் சில இடத்துல நிறைய கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேளாண்மை செய்ய முடியாது. ஓகே, அப்ப சிமெண்ட் ஃபேக்டரி அமைங்க. இப்படி எந்த இடத்தையும் விட்டு வைக்காதீங்க. தொழில்கள் அப்படிங்கிறது விரவி காணப்பட வேண்டும் அப்படின்னு ஆல்ஃபிரட் மார்சல் சொல்லியிருப்பாரு. அதை தான் இங்க சொல்றாங்க. ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம், அமுல் சொல்லுவாங்க, டேஷ் துறைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அப்படின்னா கூட்டுறவுத்துறை. இது புக் பேக் கொஸ்டின், ரொம்ப முக்கியம். ஏன்னா தொழில்களை வந்து 4ஆ பிரிச்சிருப்பாங்க. பிரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார், ஜாயிண்ட் செக்டார், கோஆபரேட்டிவ் செக்டார்னு. கோஆபரேட்டிவ் செக்டாருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அமுல். இந்த ஆப்ரேஷன் ஃபிளட்னு சொன்னால வெண்மை புரட்சி, அதுக்கப்புறம் தான் இந்த ஆலை நிறுவப்பட்டது. அமுல் அப்படின்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். அமுல்னா என்னது? ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஆனந்த் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது தனி நம்பர் பேரு கிடையாது. குஜராத்ல உள்ள ஒரு மாவட்டம். ஆனந்த் அப்படிங்கிறது குஜராத்ல உள்ள ஒரு மாவட்டம். அங்கதான் இந்த பால் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. இது வந்து கூட்டுறவுத்துறை, கோஆபரேட்டிவ் செக்டாருக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? உடைமையாளர்களின் அடிப்படையில் தொழிலகங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுதுன்னா 4 வகையாக. இப்பதான் சொன்னல, பிரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார், ஜாயிண்ட் செக்டார், கோஆபரேட்டிவ் செக்டார், இப்படி 4ஆ பிரிக்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு புகழ்பெற்ற இடம் கான்பூர். ஓகே, இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்தியாவில் கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு புகழ்பெற்ற இடம் கான்பூர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு கான்பூர் சொல்லுவாங்க. ஓகேவா? தொழில் புரட்சி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் தொழில் புரட்சி எங்க ஏற்பட்டது அப்படின்னா இங்கிலாந்துல தான் ஏற்பட்டது. ஓகேவா? வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது மூலதன பண்டங்கள் துறை எனப்படும். வெளியீடுகள் இன்னொரு உற்பத்தியாளர் பயன்படுத்தினா அது மூலதன பண்டங்கள் துறை எனப்படும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இப்போ சிமெண்ட் அப்படிங்கிறது அடிப்படை பண்டம். ஆனால் அந்த அடிப்படை பண்டத்தை ஒருத்தர் பிசினஸுக்கு பயன்படுத்தினார்னா அது வந்து மூலதன பண்டமா மாறிடும். அததான் இங்க சொல்றாங்க. இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி, ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது தொடங்கப்பட்டது? 1964ல. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் எங்குள்ளது? கொல்கத்தா. இதெல்லாம் நீங்க டைரக்டா மகப் பண்ணி ஆகணும். இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் எங்குள்ளது? கொல்கத்தால இருக்கு. எடுத்து பாருங்க. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்கு. சுனாமி எச்சரிக்கை மையம் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல தான் இருக்கு. தேசிய தொலை நுண்ணுணர்வு மையம், நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய முக்கியத்துவமானது இருக்கு ஹைதராபாத்ல. இந்திய சுரங்கப்பணி மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1957ல. நம்ம பார்த்துட்டோம். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2006. ஓகேவா? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்மாங்க. இதற்கான சட்டம் இயற்றப்பட்டது 2006ல. குடும்ப உறுப்பினர்களால் செய்யப்படும் தொழில் குடிசை தொழில். இது ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களால் செய்யப்படுவது குடிசை தொழில். குடிசை தொழிலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 தொழில்கள் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன்ல சோப்பு தயாரித்தல்னு இருந்துச்சு. சோப்பு தயாரித்தல் கூட ஒரு குடிசை தொழில் தான். இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க.
டங்கல் வரைவு திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்டது 1994. 1994 ஆர்த்தர் டங்கல் வந்து ஒரு வரைவு திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அதுல 108 நாடுகள் கையெழுத்திட்டது, இந்தியாவும் விட்டது. அதனாலதான் 1995 அந்த காட்டுங்கிற அமைப்பு WTO-வா மாறுனுச்சு. ஓகேவா? தொழில் முனைவோர் யாரை போல செயல்படுகின்றனர் அப்படின்னு கேட்கிறாங்க. தொழில் முனைவோர் யாரை போலன்னா கழுகை போல. தொழில் முனைவோர் வந்து அமைப்பாளர் அப்படிம்பாங்க, மாற்றம் செய்யும் முகவர் அப்படிலாம் செய்வாங்க. தொழில் முனைவோர்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தொழிலை மாத்திக்கிட்டே போவாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா மழை காலம் வரப்போகுதுன்னா ரெயின் கோட்டு குடை வாங்கி விற்கிறது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடும் ஹெல்மெட் இல்லாம யாரும் போகக்கூடாது. அப்ப டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஹெல்மெட் நிறைய ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்ணி வந்து ஹெல்மெட் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்படி தொழில் முனைவோர் வந்து கழுகு மாதிரி மக்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு எப்ப என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்து அந்த நேரத்துல அந்த தொழிலை செஞ்சு லாபம் ஈட்டுவாங்க. இப்ப பிளாஸ்டிக்லாம் பேன் பண்றாங்க அப்படிங்கும்போது தென்னை அந்த மட்டை தட்டு இப்படி செய்யறது, இப்படி வந்து அவங்க கழுகு போல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யார சமுதாயத்தை அவங்களுக்கு என்ன எப்ப தேவைப்படும் அப்படிங்கிற பொருளை வந்து அவங்க தயாரிச்சு கொடுப்பாங்க. ஓகே, அதை தான் இங்க சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். ஓகே, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1971. ஓகே, சிப்காட் வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1971. ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் எதனுடன் தொடர்புடையனா தற்சார்பு இந்தியா. ஓகே, இந்த இதுக்கு அப்புறம் கொரோனா பேண்டமிக் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஆத்ம நிர்பர் பாரத் தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அடுத்து பாருங்க, புதிய தொழில் முனைவோர் முகமை எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1980. புதிய தொழில் முனைவோர் முகமை எப்போது தொடங்கப்பட்டது? 1980. கிட்டத்தட்ட நான் அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 250 அரௌண்ட் கொஸ்டின் நான் சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க தொழில் வளர்ச்சியில இருந்து. இந்த 250 கொஸ்டின்ல இருந்து அந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஓகேவா? அதனால இதை ஃபுல்லா நம்ம இப்படிதான் படிக்க, ஒரு கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட 200 250 கொஸ்டின் படிக்க வேண்டியிருக்கு. நம்ம எந்த பாடத்தை படிக்கிறோமோ அதை ஃபுல்லாவும் படிக்கணும். அரைகுறையா ஒரு பாடத்தை படிச்சோம்னா அதுல கேட்குற அந்த ஒரு கொஸ்டின் எங்கேயோ ஒரு கார்னர்ல இருந்து வந்துடும். அப்ப அந்த பாடத்தை படிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால நல்லா பாத்துக்குங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். புதிய தொழில் முனைவோர் முகமை எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1980. பாருங்க, இது ஒரு வருஷம் கேட்டாங்க. சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1922. சுதந்திரத்துக்கு முன்னவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, பாத்துங்க. அடுத்து, ஆங்கிலேயர் வருகையால் இந்தியாவில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட தொழில்னா நெசவு தொழில். நெசவு தொழில ஃபுல்லா ஜீரோ ஆக்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள். அடுத்து, ஒரு நாட்டின் வலிமை கீழ்கண்ட எதன் மூலம் பிரதிபலிக்கப்படுகிறது அப்படின்னா தொழில்கள். தொழில்கள் அல்லது வாணிபம், அதன் மூலம் தான் ஒரு நாட்டின் வலிமை வந்து பிரதிபலிக்கும். சிலர் ஏற்றுமதி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏற்றுமதி எல்லாம் கிடையாது, வாணிபம் தான் ரொம்ப முக்கியம். 1942 முதலில் அணு உலையை அமைத்து செயல்படுத்தி காட்டியவர் அப்படின்னா ஹென்ரிகோ ஃபெர்மி. இவர் தான் அணு உலையை அமைத்து செயல்படுத்தி காட்டினார். இந்த அணு உலையினால நமக்கு என்ன சாதகம் பாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணு உலையால அபரிமிதமான மின்சாரம் கிடைக்கும் நமக்கு. ஒரு யுரேனியம் அணுவை உடைக்கும் போது அதுல கிடைக்கிற மின்சாரம் அளவுக்கு அதிகமான மின்சாரம் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இதுல பின் விளைவுகளும் நிறைய இருக்கு அணு உலைகள். அந்த கதிரியக்கம் வந்து ரொம்ப ஆபத்தானது. ஆசிய நாடுகளிலேயே முதலில் அணு உலையை அமைத்த நாடுனா இந்தியா. இது ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. ஆசிய நாடுகளிலேயே அணு உலை எங்க அமைக்கப்பட்டதுன்னா இந்தியாவில் தான் அமைக்கப்பட்டது. அதை பாத்துங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவில் எந்தெந்த இடத்துல என்னென்ன அணு உலைகள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். இப்ப கல்பாக்கம் கூடங்குளம் அப்படின்னா தமிழ்நாடு சொல்லிடுறீங்க. ஓகேவா? காக்கரப்பாரா எங்க இருக்குன்னா தெரியாது. காக்கரப்பாரா அணு மின் உலை பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. நரோரா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல இருக்கு. ராவத்படா எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. கைகா அணு உலை கர்நாடகால இருக்கு. இப்படி அந்த அணு உலை எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். மேட்சிட்ல கேட்பாங்க. மூலப்பொருள் சார்ந்து தொழிலகங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறதுனா 4 வகையா பிரிக்கிறாங்க. மூலப்பொருளை சார்ந்து காடுகள் சார்ந்த மூலப்பொருள், பொருளாதாரம், அடுத்து கனிம வளம் சார்ந்தது, வேளாண் சார்ந்தது, இப்படி 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்தியாவின் டெட்ராய்டு அல்லது ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன்னு. இந்தியாவின் முதல் மோட்டார் வாகன தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டதுன்னா குர்லா என்ற இடத்தில் மும்பைக்கு அருகில் தொடங்கப்பட்டது. ஓகே, குறைந்த செலவில் அதிக லாபம் என்ற கருத்தை தனது தொழிலக அமைவிட கோட்பாட்டில் விளக்கியவர் வெப்பர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குறைந்த செலவில் அதிக லாபம் என்ற தனது கருத்தை தொழிலக அமைவிட கோட்பாட்டில் விளக்கியவர் வெப்பர்.
இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா காண்ட்லா. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து காண்ட்லால ஏற்படுத்தினாங்க. அது வந்து ஒரு ஓத துறைமுகம். காண்ட்லா வரி இல்லா துறைமுகம் அப்படின்னே சொல்லுவாங்க. சிந்திரி உர தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கு. ஓகே. ஸ்பிக் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கு. ஸ்பிக் எங்க இருக்கு? தூத்துக்குடியில் இருக்கு. சதன் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பிக்க. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா எங்க அமைந்துள்ளதுன்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. அதுதான் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பூர்ல இருக்கு. தமிழகத்தின் விசைக்குழாய் நகரம் என அழைக்கப்படுவது பம்ப் சிட்டி, கோயம்புத்தூர். தோல் பொருள் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாவட்டம் வேலூர், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். தமிழகத்தின் எந்த ஊர் நேருவால் குட்டி ஜப்பான் என அழைக்கப்பட்டது? சிவகாசி. இந்தியாவின் மிகவும் முன்னேறிய அதிக வருமானம் ஈட்டும் மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் டாப்ல இருக்கு. அடுத்து மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் மெப்ஸ் எங்க இருக்குன்னா தாம்பரத்துல இருக்கு. இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீட்டை கணிசமான அளவு விலக்கி கொள்ள தீர்மானித்த குழு எதுனா ரங்கராஜன் குழு. பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்துல இயங்குறதுனால அந்த முதலீட்டை விலக்கி கொள்ள எந்த குழு தீர்மானிக்குதுன்னா ரங்கராஜன் குழு. வணிகவாதத்தினரின் அடிப்படை கொள்கையானது ஏற்றுமதியை அதிகரித்தலும் இறக்குமதியை குறைத்தலும் ஆகும். இந்த கூற்றை கூறியவர் யாருன்னா அலெக்சாண்டர் கிரே. வணிகவாதம்னா என்னன்னா அதிகமா ஏற்றுமதி பண்ணணும், குறைவா இறக்குமதி பண்ணணும். பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்னு எனி டைம் அதே திங்கிங்ல இருக்குதான் வணிகவாதம். இந்த வணிகவாதத்திற்கு மாற்றாக தான் பிரான்ஸ்ல வந்து இயற்கைவாதம் வந்தது. அதையும் ஒரு வருஷம் கேட்டாங்க. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதனை கொண்டு அளவிடப்படுதுன்னா ஜிடிபி வச்சு அளவிடுறாங்க. ஜிடிபிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சைமன் குஸ்னைட் என்பவரால் 1934 உருவாக்கப்பட்டது. அதிக வெளிநாட்டு வருவாயை ஈட்டும் உலகின் மிகப்பெரிய சேவை தொழில் எதுனா சுற்றுலா தொழில். அதிக வெளிநாட்டு வருவாய் சுற்றுலா தொழில் மூலம் வரும். ஓகே. புலப்படாத ஏற்றுமதி அதுவும் சுற்றுலா தொழில் தான். சுற்றுலா அந்த தொழில்ல வந்து ஏற்றுமதியும் நடக்கும். நமக்கு தெரியாது. இப்போ ஒரு ஃபாரினர் இங்க இந்தியாவுக்கு வர்றாரு அப்படின்னா ஒரு 10 நாள் இருந்தா கிட்டத்தட்ட 2-3 லட்சம் இங்க செலவு பண்ணிட்டு போயிடுவார், பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவார். அதே இந்தியர்கள் அதை 1 வருஷம் ஃபுல்லா செலவு பண்ணுவாங்க. அதனால புலப்படாத ஏற்றுமதி அப்படிங்கிறது சுற்றுலா தொழில் மூலம் வருது. ஜிடிபியில் எந்த துறை அதிகமான வேலை வாய்ப்பு வருமானத்தை வழங்குகிறதா? பணிகள் துறை தான். அதை சொல்லிட்டேன். ஓகேவா? பணிகள் துறை, சர்வீஸ் செக்டார் அதிகமான வேலை வாய்ப்பு மற்றும் பணிகளை வருமானத்தை வழங்குகிறது. தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறாங்க. ஓகே. ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் மத்திய அரசு நிறுவியது. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 1956 மத்திய அரசு நிறுவியதுதான். சேலம் ஸ்டீல் பிளான்ட்டும் மத்திய அரசோடது தான். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டிக், அது வந்து தமிழ்நாடு நிறுவியது. ஓகே. அப்ப நான் ஒரு நிறுவனம் சொன்னா அது யாரோடது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அனைத்து வணிக நடவடிக்கைகளும் தொடக்கம் முதல் இறுதி வரை யாரை சார்ந்துள்ளனா நுகர்வோர். நுகர்வோர் தான் இந்த பொருளாதார புள்ளியின் துவக்கமாகவும் முடிவாகவும் இருப்பார்கள். நுகர்வோர்னா யாரு? நம்ம தான். எப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா நம்ம வாங்கினாதான் அது திரும்ப தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்டு திரும்ப மளிகை கடைக்கு வரும். நீங்க வந்து நுகர்வோர் நம்ம இந்தியர்கள் சேர்ந்து ஒரு பொருளை வாங்க வேண்டாம்னு முடிவெடுத்துட்டேன்னு வச்சுங்க, அந்த பொருள் கடையிலேயே தங்கிவிடும். அடுத்த லோடு வரும் கடைக்கு, அவங்க வேண்டான்றுவாங்க. அப்ப ஃபேக்டரியில தங்கிடும். இப்படி அந்த அந்த சைக்கிளே நின்றும். அதனால நுகர்வோர் நினைச்சாதான் ஒரு பொருளோட உற்பத்தி அதிகப்படுத்துவதும், ஒரு பொருளை வந்து சுத்தமா அது வேண்டாம்னா முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பொருளையே அழிச்சிடலாம், அந்த தொழிற்சாலையே அழிஞ்சிரும். அதனால நுகர்வோர் தான் அனைத்து வணிக நடவடிக்கைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் இர்விங் ஃபிஷர். ஓகேவா? அதை டைரக்டா பாத்துங்க. எம்ஆர்டிபி ரொம்ப முக்கியம். மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்ட் அப்படிம்பாங்க. 1969 முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் இல்ல ஏகபோக கட்டுப்பாட்டு சட்டம் வந்தது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மோனோபோலினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். முற்றுரிமை அப்படின்னா என்னன்னா ஆங்கிலேயர் காலத்துல இப்ப ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் கப்பல் நடத்த முடியும். அப்போ வந்து வாவு சிதம்பரனார் கப்பல் அந்த தொழில் நடத்தினாரு. அவரை சிதைச்சிட்டாங்க. ஓகேவா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு தொழிலை ஆங்கிலேயர் மட்டும் செய்ய வேண்டும், இல்ல அவங்க விருப்பப்பட்ட நிறுவனம் தான் செய்ய முடியும். எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. இதுல வந்து கட்டுப்பாடுகளை இந்த முறை வந்து ஆபத்தானது இல்ல, அதனால எம்ஆர்டிபி சட்டம் கொண்டு வந்து ஓரளவு கட்டுப்படுத்துறாங்க. இந்த சட்டமே 1991 ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு சட்டமே தேவையில்லை, யாரு வேணாலும் எந்த தொழில வேணாலும் செய்யலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி சட்டம், தூய போட்டி சட்டம், யாரு வேணாலும் எந்த தொழில வேணாலும் செய்யலாம்னு கொண்டு வந்தாங்க. அதனால
இந்த 69 கொண்டு வந்த எம்ஆர்டிபி சட்டமே 1991 ஒழிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக வந்தது போட்டி சட்டம் 2002. இது கேட்டாங்க. எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக வந்த சட்டம் என்னன்னா போட்டி சட்டம், காம்படிஷன் ஆக்ட் 2002. அடுத்து இந்த போட்டி குழு 2010 ஏற்படுத்தப்பட்டது. இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ், மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1969. இந்தியாவில் நிறைய முக்கியமான தொழிற்சாலைகள் இருக்கு. அதுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தேவை. அதற்காக தனி துறை ஏற்படுத்துறாங்க. அதான் சிஐஎஸ்எஃப் அப்படிம்பாங்க. ஏர்போர்ட்ல கூட டியூட்டி பார்ப்பாங்க. அது எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1969. பின் வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல. அதான் 4 கம்பெனி கொடுத்துட்டாங்க. எது டெவலப்மெண்ட் சார்ந்தது இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாத்துமே இந்த டிடின்னு இருந்தாலே அது வந்து டெவலப்மெண்ட் சார்ந்தப்படுது. இங்க எம்இபிஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வளர்ச்சி நிறுவனம் கிடையாது. ஓகேவா? அடுத்து உற்பத்தி திறனை அதிகரிக்க வேலை பகுப்பு முறையை டிவிஷன் ஆஃப் லேபர் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். இந்த வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித் வந்து அறிமுகப்படுத்தி இருப்பார். ஓகேவா? வேலை பகுப்பு முறை. அடுத்து நாடுகளின் செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னாலும் ஆடம் ஸ்மித் தான். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். நல இலக்கணம் கூறியவர் ஆல்ஃபிரட் மார்சல். ஓகேவா? செல்வ இலக்கணம் ஆடம் ஸ்மித். பற்றாக்குறை இலக்கணம் லயனல் ராபின்ஸ். வளர்ச்சி இலக்கணம் பால் சாமுவேல்சன். பாத்துங்க, இது அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப முக்கியம். இந்த ஆல்ஃபிரட் மார்சல், ஆல் இஸ் வெல்னு ஞாபகம் வச்சுக்க. நல இலக்கணத்துக்கு செல்வ இலக்கணம் வந்து ஆடம் ஸ்மித். ஏன்னா அவர் தான் நாடுகளின் செல்வம்ங்கிற நூலை எழுதினாரு. பற்றாக்குறை இலக்கணம் லயனல் ராபின்ஸ். வளர்ச்சி இலக்கணம் இந்த பால் சாமுவேல்சன். மில்க், பால் குடிச்சா வளர்ச்சி ஏற்படும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப பார்க்கும்போது ஈஸியா இருக்கும், அடுத்த ஒரு வாரத்துல மறந்துடுவோம். இப்படி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுங்க. தொழில்துறையின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசுக்கு எந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். மத்திய தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். ஓகேவா? அந்த சட்டம் தான் பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கான அந்த அதிகாரத்தை அளிக்கிறது. எடுத்து பாருங்க. வணிகவாதத்தினரின் கூற்றுப்படி டேஷ் மற்றும் டேஷ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் மற்றும் உற்பத்தி. இது ஒரு புக் பேக் கொஸ்டின், பாத்துங்க. இந்திய பொருளாதாரத்தின் பலங்களுள் பொருந்தாதது. இந்திய பொருளாதாரத்தின் பலம், ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இது கரெக்ட். ஓகேவா? அடுத்து தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வந்து தப்பு. ஏன்னா இந்தியாவில் வந்து தொழில்துறை எங்க முக்கிய பங்கு வகிக்கிறது? இது வந்து கரெக்ட். இது வந்து தப்பு. வேகமாக வளரும் பொருளாதாரம், இது கரெக்ட். பணிகள் துறை முக்கிய பங்கு வகிக்கிறது, இதுவும் கரெக்ட். ஓகேவா? இப்படி வந்து நமக்கு புரிஞ்சு படிச்சாதான் நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியும். அசாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அசாம் டீ ஃபேக்டரி 1839. ஏன்னா இந்தியாவிலேயே தேயிலை உற்பத்தியில முதன்மை மாநிலம் அசாம் தான். 1839 நிறுவிட்டாங்க. இந்தியாவின் எந்த ஆண்டு பம்பாயில் பருத்தி நூற்பாலை நிறுவப்பட்டதுன்னா 1854. ஃபர்ஸ்ட் காட்டன் மில் பாம்பேல 1854 நிறுவப்பட்டது. முதல் காகித ஆலை கொல்கத்தாவிற்கு அருகில் பாலிகஞ்ச் என்ற இடத்தில் எப்போது தொடங்கப்பட்டது? 1870. ஓகே, பாத்துங்க. முதல் சணல் ஆலை ரிஸ்ராவில் தொடங்கப்பட்டது. இப்படி எல்லாமே முக்கியம், முதல் ஆலை அப்படின்னு சொல்றதுனால. இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை ஜாம்ஷெட்ஜி அந்த டாடா அவர்களை சேரும். டாடா தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஸ்டீல் ஃபேக்டரி நிறுவனாரு. 1907 டிஸ்கோ டாடா ஐரன் ஸ்டீல் கம்பெனியை வந்து தொடங்கினாரு ஜாம்ஷெட்பூர்ல. ஓகே, அதை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டா. சூயஸ் கால்வாய் திறப்பு ஐரோப்பாவிற்கும் இந்தியாவுக்கும் இடையான தூரத்தை வந்து 4830 கிலோமீட்டராக குறைத்தது. நீங்க அந்த வேர்ல்டு மேப் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப புரியும். அதாவது இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு சவுத் ஆப்பிரிக்கா வழியா சுத்தி போனோம்னா கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். சூயஸ் கால்வாய் திறந்த பிறகு 4800 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட பாதி தூரம் குறைந்து விட்டது. இதனால என்ன ஆச்சுன்னா கப்பல் போக்குவரத்து எளிமையாகி இந்திய தொழில்கள் மேலும் நலிவடைந்தது. ஆனா போக்குவரத்து எளிமையானது, தூரம் குறைந்தது லண்டன் போயிட்டு வர்றதுக்கு. ஓகேவா? இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1985. 9,000 உறுப்பினர்களை கொண்டு இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு 1985 நிறுவப்பட்டது. தொழில்துறை வளர்ச்சியில் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் மிக துரிதமாக நடந்த காலகட்டம் எது? உற்பத்தி அதிகமான காலகட்டம்னா 1950 65. பின்னடைவு காலம் 1965 80 பின்னடைவு காலம் அப்படிங்கிறாங்க. மீட்பு காலம் 1980 1991. ஏன்னா இதுலதான் நிறைய சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சாங்க. ஓகேவா? அடுத்து தொழில்கள், அதற்கான கழுத்துப்பட்டை
நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, தொழில்கள் வந்து முதல் நிலை தொழில்கள், 2ஆம் நிலை, 3ஆம் நிலை பிரிப்பாங்கல்ல. இப்போ பிரைமரி செக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர் அப்படிங்கிறாங்க. அடிக்கடி கேட்குறாங்க. சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர் அப்படின்னா, முதல் நிலை உற்பத்தியாளர்கள். இதுல என்னென்ன தொழில்லாம் வரும்னா, வேளாண்மை, மீன் பிடித்தல், மேய்ச்சல், காடுகள் வெட்டுதல், அதாவது மரம் வெட்டுதல், சுரங்கத் தொழில், வேட்டையாடுதல். இந்த நிலமும் உழைப்பும் முதன்மை காரணிகள் எனப்படும். அதனுடன் தொடர்புடைய எல்லாமே முதல் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் நிலை தொழில்கள் அப்படிங்கிறது நீல கழுத்துப்பட்டை. அதாவது உற்பத்தி துறை அல்லது தொழில் துறையை சார்ந்தது. ஓகேவா? 3ஆம் நிலை தொழில் இததான் வந்து சேவைகள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் சிவப்பு கழுத்துப்பட்டை. ரொம்ப முக்கியம், இது கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் நிலை தொழில், இதை வெள்ளை கழுத்துப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கல்வி, நீதித்துறை, மருத்துவம், ஆராய்ச்சி எல்லாம் வரும். 5ஆம் நிலை தொழில்கள் தங்க கழுத்துப்பட்டை, நீதிபதிகள், ஆலோசனை, திட்டம் வகுத்தல், இதெல்லாம் 5ஆம் நிலை தொழில்கள்ல வரும். ஓகே. தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுத்தால் கிடைப்பது தனிநபர் வருமானம். இது ஈஸி தான். அடுத்து இந்தியாவில் நாட்டு வருமானத்தை கணக்கிட அமைப்பு, இது முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? சிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். மத்திய புள்ளியியல் நிறுவனம் தான் நாட்டு வருமானத்தை கணக்கிடுகிறது. 100% 100% இந்திய அரசு வெளிநாட்டு முதலீட்டை பல்வேறு துறைகளில் ஊக்குவித்துள்ளது. அதில் கீழ்கண்ட எந்த துறை ஈடுபடவில்லைன்னா, விண்வெளித்துறை வந்து நம்ம வெளிநாட்டு உதவி எதுவுமே வாங்கல. இஸ்ரோ தனியா இந்திய நிதியில தான் செயல்படுது. அதை தான் இங்க சொல்றாங்க. இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து குஜராத்ல காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? இதோட முடியுது. பட்ஜெட் வெளியீட்டிற்கு முன் பொருளாதார ஆய்வு இவர் தலைமையிலான குழுவால் நடத்தப்படும். அப்படின்னா முதன்மை பொருளாதார ஆலோசகர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அவரோட இதுல தான் மீட்டிங் நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு 1985. மனித வளம் என்ற சொல் குறிப்பது ஒட்டுமொத்த மக்களின் திறமை. ஓகேவா? பொதுத்துறை நிறுவனங்களின் லாபகரத்தை மதிப்பீடு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? நரசிம்மம் குழு. இது ரொம்ப முக்கியம், 2-3 தடவை கேட்டிருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்களின் லாபகரத்தை மதிப்பீடு செய்ய யாருடைய தலைமையில் குழுன்னா நரசிம்மம் குழு. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் லாபமா போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நட்டத்துல இயங்கும் போதுதான் அரசு வந்து அதை நிறுத்தி வச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த பாடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் growth, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வந்து எக்கனாமிக்ஸ்ல கட் பண்ணி எடுத்து அதோட ஃபுல் ஹிஸ்டரி பார்த்துட்டோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து ஹிஸ்டரி, புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டோம். இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் வரும். கிட்டத்தட்ட 250 கொஸ்டின் வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் வரும். அதனால ஃபுல்லாக படிச்சிங்க, எந்த இதையும் விட்டுறாதீங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆல்ரெடி நடத்தின இது சிலபஸையும் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கிங்க. எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க, கிளியர் பண்ணுவோம். ஓகே, இதோட லெசனை முடிச்சுக்குவோம். ஓகே ஓகே. அது இது நாடுகளின் செல்வம் ஆடம்பரம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்க. சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து அனுப்பிடுவாங்க. நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ள பிடிஎஃப் ரெடி பண்ணி அனுப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக உள்ளது. உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பேஸில் ஒரு கிளியர் பிடிஎஃப் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் வந்து இதோட முடிச்சுக்குவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.